கொஞ்சம் சிரமமான காரியமா இருக்கும், குழப்பமான காரியமா இருக்கும். அதனால நான் வேதத்தினுடைய சில அடிப்படை காரியங்களை உங்களோடு கூட, இது ஒரு பிரசங்கமாய் அல்ல, இதை நீங்க டீச்சிங்கா கூட எடுத்துக்கலாம், எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஆனா இது ரொம்ப அடிப்படையானது. நாட்கள் ஆன்லைன்ல நிறைய செய்திகள் கேட்கிற போது முற்றிலுமாய் இறையியல் அடிப்படையே இல்லாத செய்திகளா இருப்பது ரொம்பவும் வேதனைக்குரிய காரியம். இறையியல் அப்படின்னு இருக்குல்ல, தியாலஜின்னு ஒண்ணு இருக்குல்ல, நம்ம எல்லாம் வேதாகமம் கல்லூரியில சிலர் பயிர் இருக்கலாம், இல்ல சில ஒருவேளை கர்த்தருடைய அழைப்பின் பேரில் வந்திருக்கலாம், தவறல்ல. ஆனா இறையியல் அப்படின்னு ஒரு அடிப்படை இருக்கு இல்லையா, ஒரு அடிப்படை இருக்கு. நம்ம எல்லாம் அந்த அடிப்படை மாறி நம்ம என்ன செய்ய முடியாது, பேச முடியாது இல்ல. ஒரு நாடு இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு அரசியல் சட்டம் இருக்கிறது இல்ல. அந்த அரசியல் சட்டத்தை மீறி அந்த ஒரு சட்டம் இயற்றுனா அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தின்படிதான் என்ன இயற்ற முடியும், சட்டம் இயற்ற முடியும் இல்ல. அந்த அரசியல் அமைப்பு அந்த பேஸ விட்டுட்டு போய் என்ன செய்ய முடியாது, யாருமே எந்த நாட்டிலும் சட்டம் இயற்ற முடியாது இல்ல. ஏன்னா இன்னைக்கு உள்ள சூழ்நிலைகள்லாம் ஒரே நாள்ல என்ன சட்டம் போட்டுருவாங்க. ஏன் போட முடியலன்னா அங்க ஒரு பேஸ் இருக்கிறது, ஒரு அடிப்படை காரியம் வைக்கப்பட்டிருக்கு. ஒரு சட்டம் என்று சொன்னால் இப்படித்தான் இருக்கணும், இதுக்கு மாறுதல என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்பது நியதி. அதனாலதான் அரசாங்கங்கள் நினைத்த நேரத்தில் நினைத்த சட்டங்கள் என்ன செய்ய முடிய மாட்டேங்குது, போட முடியல இல்ல. அதே போல நமக்கு பரிசுத்த வேதாகமம் தேவன் கொடுத்திருக்கிற ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தை போல பரலோகத்தினுடைய ஒரு அரசியல் சாசனம் அது. அந்த சாசனத்தின்படிதான் நம்முடைய செய்திகள் அமைய வேண்டும். அந்த செய்திகள் அமையும். நிறைய நேரங்கள்ல எனக்கு ஒரு வேதனை உண்டு. அது தமிழ் கிறிஸ்தவ உலகத்துல அது அதிகமாய் போதிக்கப்படவில்லையோ, இப்படிப்பட்ட காரியங்கள் போதிக்கப்படலையோ, அதனாலதான் ஊழியர்களுக்கும் சரி அல்லது ஜனங்களுக்கும் சரி இந்த காரியம் அது தெரியாதது, அது அதிகமாய் பேசப்படாததுதான் காரணம் அப்படின்னு நிறைய நேரங்கள்ல நான் யோசிக்கிறது. அதனால அடிப்படையான சில காரியங்களை என்ன செய்ய போறோம்னா தியானிக்க போறோம். சரி, அதனால கவனிங்க. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வாக்கியம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனம். புது உடன்படிக்கையில் ஊழியக்காரராய் இருக்கும்படி. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனம். புது உடன்படிக்கையில் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினார். கர்த்தர் நம்மள என்ன உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் ஆக்கி வைத்திருக்கிறாராம்? புது உடன்படிக்கையினுடைய ஊழியக்காரராய் மாற்றி இருக்கிறார் இல்லையா? புது உடன்படிக்கையினுடைய ஊழியக்காரர். இந்த நாட்கள்ல இந்த பழைய உடன்படிக்கை புது உடன்படிக்கைன்னு சொன்ன உடனே அநேகர் ஒரு மாதிரி என்ன செய்ய ஆரம்பிச்சுறாங்க, பார்க்க ஆரம்பிச்சுறாங்க இந்த நாட்கள்ல. அதாவது காரணம் என்னன்னா, சிலர், எல்லாரையும் சொல்லல, சிலர் இந்த புது உடன்படிக்கையை தவறாய் புரிந்து கொண்டிருப்பதும், வேறு வார்த்தையில சொன்னா அரைகுறையாய் புரிந்து கொண்டிருப்பதும், அதை அப்படியே பிரசங்கிக்கிறதும் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த புது உடன்படிக்கையின் மேலேயே ஒரு தவறான கண்ணோட்டத்தை, ஒரு தவறான பிம்பத்தை உருவாக்கி விட்டது. இது ஹைலி டேஞ்சரஸ். கிறிஸ்தவ உலகத்துல ஹைலி டேஞ்சரஸ் எதுன்னா புது உடன்படிக்கையை தவறாய் பார்ப்பது, அந்த தவறான கண்ணோட்டத்தோடு பார்ப்பது. சரியா? அத ஒரு சிலர் அறகுறையாய் புரிந்து கொண்டு தவறாய் பேசலாம், தவறாய் போதிக்கலாம், அதை விட்டுறலாம். ஆனா சத்தியம் மாறாது இல்ல. சத்தியம் என்ன செய்யாது, மாறாது. நம்ம அத்தனை பேரும் புது உடன்படிக்கையில் தான் இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? புது உடன்படிக்கையில் இல்லாத யாரும் இங்க போக முடியாது. சொல்லுங்க. ஒரு மாதிரி யோசிச்சு சந்தேகமா சொல்ற மாதிரி இருக்கு. புது உடன்படிக்கையில் இல்லாத யாரும் எங்க போக முடியாது, கண்டிப்பா பரலோகத்துக்கு போக முடியாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரும் என்ன உடன்படிக்கையில தான் நம்ம இருக்கிறோம்? புது உடன்படிக்கையில தான் இருக்கிறோம். சரியா? ஏன் இந்த நாட்கள்ல நிறைய குழப்பங்கள் அப்படின்னா, புது உடன்படிக்கையை பற்றின தாற்பயங்கள் இருக்குல்ல. அப்படின்னா என்ன, அதோடைய சாராம்சம் என்ன, அதோடைய ஷரத்துகள் என்ன,
அது சரியான பிரகாரம் தெரியல. ஜனங்களுக்குள்ள நம்ம அதை கொண்டு போக வேண்டியது நம்முடைய முக்கியமான பணி. புது உடன்படிக்கைனா என்ன? தவறாய் சிலர் பேசலாம், அதை விட்டுலாம். அந்த விமர்சனம் அதுக்குள்ள நம்ம என்ன செய்ய வேண்டாம், நம்முடைய ஆவி அதுல கருக்கிக் கொள்ள வேண்டாம், அதுக்குள்ளதான் போக வேண்டாம். நம்ம சரியான பிரகாரம் வேதம் புது உடன்படிக்கை பற்றி என்ன சொல்லுகிறது, அதை சரியான பிரகாரம் சரியான விதத்துல என்ன செய்து கொள்ள வேண்டும் புரிஞ்சுக்கணும். அதுதான் நம்ம தியானிக்க போறோம். சரி, நல்ல கவனிங்க. நான் ஆரம்பத்துல வருகிறேன். முதல்ல பரிசுத்த வேதாகமத்தினுடைய மையம் எதுன்னு கேட்டா உடன்படிக்கை. பரிசுத்த வேதாகமத்தினுடைய நம்ம பைக்ல எல்லாம் சொல்லுவோம்ல, கார்ல எல்லாம் சொல்லுவோம், சென்ட்ரல் ஆக்சின்னு சொல்லுவாங்க இல்ல. ஒரு சக்கரம் சுத்துறதுக்கு என்ன நடுவுல என்ன இருக்கணும், அந்த மையம் இருக்கு இல்லையா. அந்த மையம் எது அப்படின்னா, வேதத்துக்கு மையம் எதுன்னா உடன்படிக்கை தான் மையம். சொல்லுங்க, வேதத்துக்கு எது மையம்? உடன்படிக்கைன்னு ஒண்ண பைபிள்ல இருந்து எடுத்துட்டீங்கன்னா வேதத்துல எதுவுமே இருக்காது. ஏன்னா நீங்க ஆதியாகமம் துவக்கி வெளிப்படுத்தல் வரைக்கும் முழுக்க முழுக்க எதனால் வடிவமைக்கப்பட்டிருக்குன்னா உடன்படிக்கையாலே வடிவமைக்கப்பட்டிருக்கு. முழுக்க முழுக்க உடன்படிக்கை தான். சரியா? அந்த உடன்படிக்கைங்கிற சப்ஜெக்ட் நமக்கு விளங்கலைன்னா பைபிள்ல எதுவுமே விளங்காது. விளங்கின மாதிரி தெரியும், ஆனா எதுவுமே 100% கிளாரிட்டியா விளங்காது. சரியா? அதனால நான் ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். உடன்படிக்கைனா என்ன, அதுல இருந்து ஆரம்பிக்கிறேன். சரியா? சரி, இப்ப கவனிங்க. வேதாகமத்தினுடைய மையம் எது? உடன்படிக்கை. சத்தமா சொல்லுங்க. உடன்படிக்கை மையம் எது? உடன்படிக்கை. உடன்படிக்கை. சரியா? சரி, உடன்படிக்கையினுடைய மையம் வாக்குத்தத்தம். நான் உங்களுக்கு சொல்ல புரியும். உடன்படிக்கையினுடைய மையம் வாக்குத்தத்தம். சரியா? இப்ப நான் கேள்வி கேட்கிறேன், நீங்க அது பதில் சொல்லுங்க. வேதத்தினுடைய மையம் எது? உடன்படிக்கை. உடன்படிக்கையுடைய மையம் எது? எப்படின்னு உங்களுக்கு சொல்றேனே. இப்ப ஒரு 2 நாடுகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோமே. ஒரு 2 நாடுகள் இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் ஷார்ட் பண்ணுறது நல்லா இருக்காது. விசுவல் முன்னாடி நல்லா இருக்காது. சிஸ்டர் அவங்களுடைய வாய்ஸ் கூட கொஞ்சம் குறைச்சிருக்கல, கொஞ்சம் கூட்டிருக்காங்க. விசுவலுக்கு முன்னாடி நல்லா கொஞ்சம் ஷார்ப் பண்றீங்க. Praise Father. Yeah. Amen. Thank you Jesus. Praise Father. சரி, அப்படியே வச்சு. Thank you. திருப்பி சொல்லுங்க. வேதத்தினுடைய மையம் எது? அதாவது நீங்க என்னத்தையோ ஏதோ சொல்றாரு, ஆதாம குறித்து ஏவாள குறித்து இல்ல ஏதோ ஒரு எடுத்து போனாரா நல்லா இருக்கும் பார்த்தேன் அப்படி நினைச்சிடாதீங்க. இது விளங்கிச்சுன்னா உங்களுக்கு முழு வேதாகமும் விளங்கிடும். இப்ப நான் உங்களை ஒரு தண்ணி தொட்டியா வச்சு தண்ணிய ஊத்திட்டு போறதா இருந்தா தரும்ப ஊத்திட்டு போயிடலாம். ஆனா நான் நீங்க தண்ணி தொட்டியா இருக்கிறத விரும்பல, நீங்களே ஊற்றுகளாய் மாறணும்னு விரும்புறேன். நாம எத்தனை காலம் வாங்கி கேட்டுட்டு இருக்கிறது, நமக்குள்ள இருந்தே அந்த ஊற்றுகள் என்ன செய்யணும்? புறப்படணும். அதற்கான அடித்தளத்தை இன்றைக்கு கட்ட போட விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அதனால உங்களுக்கு ரொம்ப எளிமையா விளங்கிடும். சரியா? இப்ப இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. வேதத்தின் மையம் எது? உடன்படிக்கை. உடன்படிக்கையின் மையம் எது? வாக்குத்தத்தம். புரியும்படியா சொல்றேன். இப்ப 2 நாட்டு பிரதமர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப அமெரிக்க ஜனாதிபதியும் இந்திய பிரதமரும் இருக்கிறாங்க. இப்ப 2 பேரும் உடன்படிக்கை செய்யறாங்க. சொல்லுங்க, 2 பேரும் என்ன செய்யறாங்க? இப்ப உடன்படிக்கை செய்யும் போது அமெரிக்க ஜனாதிபதி இந்திய பிரதமர் என்ன சொல்லுவாருன்னா, நாங்க இந்தியாவுக்கு அணு ஆயுதங்கள் கொடுக்கிறோம், போர் விமானங்கள் கொடுக்கிறோம், அல்லது கம்ப்யூட்டர் டெக்னாலஜி பற்றின இதையெல்லாம் நாங்க உங்களுக்கு கொடுக்கிறோம். உடன்படிக்கைன உடனே அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை அல்லது பல வாக்குத்தத்தத்தை அவருக்கு கொடுக்கிறார். உடனே இந்திய பிரதமர் என்ன சொல்லுவாருன்னா, ஓகே நாங்க உங்களுக்கு கோதுமை கொடுக்கிறோம், நாங்க உங்களுக்கு நெல்லு கொடுக்கிறோம், நாங்க உங்களுக்கு பல வகைகளை ஏற்றுமதி செய்யறோம். இப்ப இவர் என்ன கொடுக்கிறார்? அவருக்கு வாக்குறுதிகள் கொடுக்கிறார். இல்ல, அப்ப உடன்படிக்கைனாலே என்னன்னா அதுக்குள்ள என்ன இருக்குன்னு அர்த்தம் சொல்லுங்க. வாக்குத்தத்தம் இருக்குன்னு அர்த்தம். வாக்குத்தத்தம் இல்லைன்னா அது என்னவே இல்லை, உடன்படிக்கை கிடையாது.
முடியாது. இப்ப விளங்கிடுச்சா உங்களுக்கு? வேத நல்ல கவனிங்க, வாக்குத்தத்தம் கொடுக்கிறதுக்கு இன்னொரு பேர் வச்சிருக்காங்க. அதுக்கு பேர் தான் என்னது? உடன்படிக்கைன்னா அதுக்கு மேல ஒரு என்ன சொல்றது, உள்ள ஃபுல்லா ஸ்வீட்டை வச்சு மேல ஒரு டப்பா வைக்கிற மாதிரி உள்ள ஃபுல்லா வாக்குத்தத்தத்தை வச்சு மேல அதுக்கு என்னன்னு பேர் வைக்கப்பட்டிருக்கிறது? உடன்படிக்கை. உடன்படிக்கைன்னு ஒண்ணு இருந்தாலே கண்டிப்பா அதுக்குள்ள என்ன இருக்கணும்? விளங்குதா? அது எத்தனை பேருக்கு ஆமென் சொல்ல முடியும்? இப்ப சொல்லுங்க, வேதத்தினுடைய மையம் எது? உடன்படிக்கை. இல்லையா? உடன்படிக்கையுடைய மையம் எது? ஒரு உடன்படிக்கைக்குள்ள இருந்து வாக்குத்தத்தம்ங்கிற கான்செப்டை வெளியே எடுத்துட்டீங்கன்னா அங்க எதுவுமே இருக்காது. இல்ல, அது ஒண்ணுமே இல்ல. அதுதான் அர்த்தம். சரியா? இது விளங்கிடுச்சு உங்களுக்கு? எத்தனை பேருக்கு விளங்கணும்? ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. பார்த்து சொல்லுவோமா? அது சொல்லுவோமா? சரி. இந்த உடன்படிக்கை இருக்கு பாருங்க. இந்த உடன்படிக்கைய ரெண்டு விதமா பிரிப்பாங்க. ரெண்டு விதமான உடன்படிக்கை செய்யப்படும். சொல்லுங்க, எத்தனை விதமான உடன்படிக்கை இருக்கு? ரெண்டு விதமா. எப்படின்னு சொல்றேனே, ஒண்ணு இரு நபர் உடன்படிக்கை, ரெண்டு பேர் சேர்ந்து செய்கிற உடன்படிக்கை. இரு நபர் உடன்படிக்கை. சரியா? இரு நபர் உடன்படிக்கை. இந்த வார்த்தையெல்லாம் உண்மையை சொன்னா ஒரு விசுவாசிக்கு முதல்ல சபைக்குள்ள வரும்போது அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டிய தியாலஜிக்கல் வேர்டு இந்த இரு நபர் உடன்படிக்கைனா. அதெல்லாம் நமக்கு இப்ப கேட்கிறப்போ என்ன எப்படி கேட்கிற மாதிரி இருக்கு? புதுசா தெரியுது. ஆனா பேசிக்கா, ஏன்னா பாருங்கள, சபை நடத்துறோம், 20 வருஷமா நடத்துறோம். 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற விசுவாசி இருக்காங்க. புதுசா ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டு வருது. அவங்களுக்குன்னு தனியா நம்ம எந்த விதமான உபதேசத்தை என்ன செய்யறது இல்ல, சொல்றது இல்ல. அவங்கள எந்த கூட்டத்தோட சேர்த்து விட்டுறோம். 20 வருஷம் உட்கார்ந்து இருக்கிறவங்கள அவளோட சேர்த்து விட்டுறோம். அவங்களுக்கு புதுசா பழைய ஆளும் அதே மாதிரிதான் வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. பழைய ஆளும் 20 வருஷம் ஆயிருந்தாலும் அவரும் முன்னாடி வரும்போது எப்படிதான் வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு? புதுசா வந்தவர் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாரு. அவருக்கும் புரிஞ்ச மாதிரி தெரியுது, ஆனா எதுவும் என்ன செய்ய மாட்டேங்குது. அதே நேரம் புதுசா வந்திருக்கிறவரும் ஒன்னே ஒண்ணு இருக்கு, ஒரு அச்சாணி இருக்கு. நான் இயேசுவை விசுவாசிக்கிறேங்கிற அச்சாணி இருக்கு. அந்த அச்சாணியில வண்டி என்ன செஞ்சிருது? ஓடிடுது. ஆனா ஏன் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை இல்லைன்னா இதெல்லாம் விளங்காததுனால. சரி, நான் விஷயத்துக்கு வரேன். ரெண்டு உடன்படிக்கை பண்ணுவாங்க. சரியா? ஒண்ணு இரு நபர் உடன்படிக்கை. சரியா? ரெண்டு பேர் பண்ணிக்கிற உடன்படிக்கை. இன்னொன்னு ஒரு நபர் உடன்படிக்கை. சொல்லுங்க, என்ன நபர் உடன்படிக்கை? ஒரு நபர் உடன்படிக்கை. அத உங்களுக்கு நான் விளக்கி சொல்றேன். புரிஞ்சிடும், ஈஸியா புரிஞ்சிடும். இப்ப அமெரிக்க ஜனாதிபதி இந்தியா வர்றார். வந்த உடனே அவர் வரும்போதே இந்தியால இருந்து என்னெல்லாம் வாங்கணுங்கிற பிளான்ல தான் அவங்க வருவாங்க. இங்க இந்தியால இருக்கிறவங்க இவங்க என்ன செஞ்சிருவாங்க, அவங்ககிட்ட இருந்து என்னெல்லாம் வாங்கணும்னு என்ன செஞ்சிருவாங்க, நம்ம என்ன கொடுக்க முடியும் அங்க இருந்து என்ன வாங்கலாம் அப்படின்னு ரெடியா இருப்பாங்க. இப்ப அமெரிக்க ஜனாதிபதி வந்துருவாங்க. நான் உங்களுக்கு ஒரு 100 போர் விமானங்களை, ரொம்ப ஹைடெக்கா இருக்கிற விமானங்களை நான் உங்களுக்கு ஏற்றுமதி செய்கிறேன், நான் உங்களுக்கு தர்றேன், ஒரு வாக்குறுதி கொடுப்பேன். உடனே நம்ம பிரதமர் என்ன செய்வாங்கன்னா, இவரால நம்முடைய தேசத்தால முடிஞ்சது நான் உங்களுக்கு ஒரு இந்த வருஷத்துல 1000 டன் அல்லது 1,00,000 டன் கோதுமை உங்களுக்கு என்ன செய்யறேன், கொடுக்கிறேன். அத நான் இந்த முதல் 3 மாசம் ஒரு 25,000 டன் தர்றோம், அடுத்த 3 மாசம் ஒரு 25,000 டன் தர்றோம், அடுத்த 3 மாசம் ஒரு 25,000 டன், இந்த வருஷம் கடைசிக்குள்ள மொத்தம் எத்தனை டன் தந்துருவோம் நாங்க, 1,00,000 டன் சொல்லுவாங்க. விதிமுறைகளோட இவர் சொல்லுவாங்க. அவரும் சொல்லுவாங்க, நாங்களும் நீங்க ஒரு 25,000 டன் கொடுத்த உடனே நாங்க ஒரு 25 பிளைட் கொடுக்குறோம், அடுத்து நீங்க ஒரு 25,000 டன் கொடுப்பீங்களா, அப்போ ஒரு 25 பிளைட் வரும் அப்படின்னு சொல்லி அவரும் சில விதிமுறைகளோடு வாக்குறுதிகளை கொடுப்பாங்க. கொடுத்த உடனே நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ரெண்டு பேரும் அந்த உடன்படிக்கையை எழுதுவாங்க. சொல்லுங்க, உடன்படிக்கை என்ன செய்வாங்க, எழுதுவாங்க. அதனாலதான் கர்த்தர் உடன்படிக்கை பண்ணிட்டு விடல, அதை என்ன பண்ணி கொடுத்திருக்கிறாரு, எழுதி கொடுத்திருக்கிறாரு. சரி, இப்ப கவனிங்க. உடன்படிக்கை பண்ணும்போது நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, இதெல்லாம் நீங்க உற்று கவனிச்சு பாருங்க. கவனிச்சீங்கன்னா அமெரிக்க ஜனாதிபதி தான் என்ன செய்ய போகிறேன் என்பதை வாக்குறுதிகளாக எழுதி அவற்றை கொடுப்பார், ஒரு ஃபைல். இந்திய பிரதமர் தான் என்ன செய்ய போகிறேன் என்பதை எழுதி அவர் அமெரிக்க ஜனாதிபதி கொடுப்பார். அவர் ஒரு ஃபைல் வச்சிருப்பார். ரெண்டு ஃபைல் என்ன பண்ணுவாங்க,
ஷேர் பண்ணுவாங்க. சொல்லுங்க, 2 ஃபைல் என்ன பண்ணுவாங்க? ஷேர் பண்ணுவாங்க. இதுல இவருடைய நாட்டு முத்திரை இடப்பட்டு கையெழுத்திட்டு இத அவர்கிட்ட கொடுப்பார். அவரு இந்திய பிரதமர் அவருடைய நாட்டினுடைய முத்திரை, நம்முடைய நாட்டினுடைய முத்திரையை போட்டு அதுல அவர் கையொப்பமிட்டு அவர்கிட்ட இருந்து இவர் 2 ஃபைலும் என்ன செய்யப்படும்? ஷேர் பண்ணப்படும். இது இரு நபர் உடன்படிக்கை. சொல்லுங்க, என்ன நபர் உடன்படிக்கை? இரு நபர் உடன்படிக்கை. இதுல என்ன ஒண்ணு அப்படின்னா, இந்த இரு நபர் உடன்படிக்கையில என்னன்னா, இப்ப இவர் சொல்றாரு, அமெரிக்க ஜனாதிபதி சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீங்க எனக்கு 25,000 டன் கோதுமை கொடுத்த உடனே உங்களுக்கு எத்தனை பிளைட் வந்து இறங்கிரும்? 25 பிளைட் இறங்கிரும் அப்படின்னு சொல்றாருல்ல. இந்த வாக்குறுதியை நிறைவேற்றலைன்னு வச்சுக்குங்க, அவர் சொன்னதை செய்யலைன்னு வச்சுக்குங்க, இந்திய பிரதமர் உடனடியா இந்த உடன்படிக்கையை முறித்து போடுகிறதுக்கு அதிகாரம் இருக்கிறார். யார் ஒருத்தர் உடன்படிக்கையை மீறினாலும் இந்த இரு நபர் உடன்படிக்கை அப்பவே என்ன ஆயிரும்? முறிச்சிடும், உடைஞ்சிடும். அப்பவே ஸ்டாப். உடனே அடுத்தவர் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பது என்ன அல்ல, அவசியம் இல்லை, கட்டாயம் இல்லை. சரியா? வெரி குட். இது இரு நபர் உடன்படிக்கை. இன்னொன்னு ஒரு நபர் உடன்படிக்கை. சொல்லுங்க, என்ன நபர் உடன்படிக்கை? ஒரு நபர். நான் இனிமே உங்களுக்கு பைபிள் இருந்து வர்றேன், அப்பதான் வரும். ஓ, இதெல்லாம் பைபிள்ல இப்படி எல்லாம் இருக்குதா அப்படிங்கறது நமக்கு அப்புறம் தான் என்ன செய்யும், வேதத்துக்குள்ள அப்புறம் வர்றேன். சரியா? இதை சொல்லிட்டு வேதத்துக்குள்ள வர்றேன். ஓ, இதெல்லாம் இருக்கு பைபிள்ல அப்படிங்கிறது பின்னாடி வர்றேன். சரியா? அடுத்து ஒரு நபர் உடன்படிக்கை. சொல்லுங்க, என்ன நபர் உடன்படிக்கை? ஒரு நபர். அப்படின்னா என்னன்னா, இப்ப இந்திய பிரதமர் இருக்காருல்ல, இவர் இந்தியா வந்து ஒரு பெரிய நாடு. அவங்க பூட்டான் நாட்டுக்கு போவார், இந்திய பிரதமர் போவார். போகும்போது பூட்டான் பிரதமர்கிட்ட போய் இந்திய பிரதமர் என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் இந்தியா வந்து பெரிய நாடா இருக்கு, ஆனா பூட்டான் சின்ன கண்ட்ரி, இமயமலையில இருக்கு, அங்க எதுவுமே என்ன செய்யாது, விளையாது, எதுவுமே கிடைக்காது. நாம தான் அவங்களுக்கு கொடுக்கணுமே இல்லையா, அவங்க நமக்கு கொடுக்கிற அளவுக்கு அவங்ககிட்ட எதுவுமே இல்ல. ஒரு நபர் உடன்படிக்கைனா என்னன்னா, இந்திய பிரதமர் போய் என்ன செய்வாரு, பூட்டான் அங்க ஒண்ணு கேட்க முடியாது, அங்க ஒண்ணு இல்ல, அது அங்க எதுவுமே என்ன செய்யாது, விளையாது. அப்ப இவர் தான் என்ன செய்வாரு, உங்களுடைய சூழ்நிலையை நாங்க கருதி, ஏன்னா இவர்கிட்ட அவ்வளவு மெஜஸ்டி, இவர் அவ்வளவு பெரிய ஆளு, இவர் அவ்வளவு செல்வாக்குள்ளவர், அவ்வளவு செல்வந்த வைத்திருக்கிறவர். அமெரிக்க ஜனாதிபதியே பூட்டானுக்கு போறாருன்னு வச்சுக்கோங்களேன், அமெரிக்காட்ட அவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கு, அவ்வளவு செல்வந்தம் இருக்கு. அவர் பூட்டானை பார்த்த உடனே அவருடைய மனது இறங்கி, சொல்லுங்க, அவருடைய மனது இறங்கி கிருபையா, சொல்லுங்க, எப்படி? கிருபையா. நான் பூட்டானுக்கு ஒரு 100 கோடி ரூபாய் இந்த வருஷம் தர்றேன். எத்தனை கோடி ரூபாய்? அல்லது ஒரு 1000 கோடி ரூபாய் நாங்க என்ன செய்யறோம் இந்த வருஷம் தர்றோம் அப்படின்னு இவரு கிருபையா வாக்குறுதியை யாருக்கு கொடுப்பார்? பூட்டான். ஆனா அங்கிருந்து கொடுக்கிறதுக்கு எதுவுமே சொல்லுங்க இல்ல. இங்க நீங்க கவனிச்சீங்கன்னா, இந்த அமெரிக்க ஜனாதிபதி அல்லது இந்திய பிரதமர் இவங்க கிருபையா கொடுக்கிறத மட்டும் ஒரு ஃபைல்ல எழுதி அத அவங்ககிட்ட கொடுப்பாங்க. அங்க ஒரு ஃபைல் தான் ஷேர் ஆகும், 2 ஃபைல் இல்ல. எத்தனை ஃபைல் அது? ஒரு ஃபைல். இப்ப நல்லா கவனிங்க. ஆனா அமெரிக்க ஜனாதிபதி அல்லது இந்திய பிரதமர் பூட்டானுக்கு வாக்கு கொடுக்கிறார், 1000 கோடி நாங்கள் தருகிறோம் என்று சொல்லி. ஆனா இந்த பூட்டான் இப்ப ஏதோ ஒரு காரியம் இவர்களுக்கு விரும்பத்தகாத ஒன்றை செய்கிறது, ஏதோ ஒரு காரியம் விரும்பத்தகாததை செய்கிறது. உடனே அமெரிக்க ஜனாதிபதி, நான் உனக்கு தர்றேன்னு சொன்னாங்க 1000 கோடிய, நான் இனிமே என்ன செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. சொன்னா இவருடைய மகிமைக்கும் கனத்துக்கும் இழுக்கு. ஏன்னா இவரு எப்படிதான் அவருக்கு அதை வாக்கு பண்ணி இருக்கிறாரு. சொல்லுங்க, உங்களுக்கு நிறைய சந்தேகம்லாம் வரும். நான் வரிசையா எல்லா சந்தேகத்துக்கு விளக்க சொல்றேன். சரியா? நிறைய வரும். இப்ப நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம், அடுத்த கேள்வி வரும் இல்லையா? நான் வரிசையா வரேன், ஆர்டர் வரேன், என்னங்கிறது உங்களுக்கு விளங்கிடும். சரியா? 1 மணிக்குள்ள கரெக்டா முடிச்சு அனுப்பிச்சுங்க, பயப்படாது. இப்ப கவனிங்க, இப்ப இவரு மாட்டேன்னு சொன்னார்னு வச்சுக்கோங்க, இவர் எதுக்கு இழுக்காயிரும்? யாரு கொடுத்த வாக்குக்கு இழுக்காயிரும். அப்பூட்டான் நான் உன்னை கேட்டனா, நீயா
சொன்னேன். எப்படி? அதுவும் என் மேல சொல்லுங்க, என் மேல இறக்கப்பட்டு தானே கொடுத்தேன். இப்ப கொடுக்க மாட்டேங்கிற. அப்ப நாளைக்கு கொடுப்பேன், நாளை கழிச்சு என்ன செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன். இப்ப கொடுப்பியா கொடுக்க மாட்டியா? அவன் கேட்கறதுல நியாயம் இருக்குல்ல. நானே என் பசிக்கு நானே என்ன செய்யறதுன்னு தெரியாம நீ இறங்குற பிளைட்டை இறக்குறது கூட எங்க நாட்டுல என்ன இல்ல, விமான நிலையம் இல்ல. அதுவே நீ வரும்போது நான் குப்பையை அதையும் போட்டு மூடி என்ன பண்ணி வச்சிருந்தேன். இவ்வளவுலாம் இருந்தும் என் மேல இறக்கப்பட்டு தானே கொடுத்த. நேத்து கொடுத்துட்டு இன்னைக்கு என்னன்னு சொல்ற? தரமாட்டேன். கேட்பானா கேட்க மாட்டான். ஏன்? இப்ப நல்ல கவனிங்க. இருநபர் உடன்படிக்கையில 2 பேரும் வாக்கு கொடுக்கிறார்கள், 2 பேரும் விதிமுறைகள் சொல்லுகிறார்கள், 2 பேரும் ஒப்புக்கொள்ளுகிறார்கள். நான் இதை செய்கிறேன், நான் இதை செய்கிறேன் என்று சொல்லி அதில் யார் ஒருவர் அதை மீறினாலும் உடன்படிக்கை என்ன ஆயிரும், புரிஞ்சிடும். அது என்ன, எப்படிப்பட்ட நபர் உடன்படிக்கை? இருநபர் உடன்படிக்கை. ஆனா ஒரு நபர் உடன்படிக்கையில மேலான ஸ்தானத்துல இருக்கிறவர் கீழான ஸ்தானத்துல இருக்கிற ஒருத்தர் மேல இறக்கப்பட்டு கொடுக்கிறார். அதான் என்ன நபர் உடன்படிக்கை? ஒரு நபர் உடன்படிக்கை. அதுல இந்த கீழான நபருடைய எந்த காரியத்தையும் பார்த்து அவர் தன்னுடைய வாக்குறுதியை என்ன செய்ய முடியாது, மாற்றவே முடியாது. மாற்ற மாட்டார். எல்லாத்தையும் அடையாளப்படுத்திட்டாங்க. சரியா? சரி, இப்ப கவனிங்க. இது விளங்கிருச்சா? இருநபர் உடன்படிக்கை, ஒரு நபர் உடன்படிக்கைனா என்னன்னு முதல்ல விளங்கிருக்கா? உடன்படிக்கைனால என்ன, உள்ள என்ன இருக்குன்னு அர்த்தம்? வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் எத்தனை பேருக்கு விளங்கிருச்சு? விளங்கணும் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். சரி, எத்தனை விதமான உடன்படிக்கைகள் இருக்கிறது? 2 விதமான உடன்படிக்கை இல்லையா? வெரி குட், வெரி குட். சரி, அடுத்து 2 விதமான உடன்படிக்கையில முதல்ல என்ன உடன்படிக்கை? இருநபர் உடன்படிக்கை. இருநபர் உடன்படிக்கையில யாராவது ஒருத்தர் உடன்படிக்கையை மீறினா கூட என்ன ஆயிரும்? முறிஞ்சிடும். அடுத்து இரண்டாவது இருக்கிற உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை? ஒரு நபர் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையில மேலான ஸ்தானத்துல இருக்கிற ஒருத்தர் கீழ் நிலையில இருக்கிற ஒருத்தருக்கு என்ன கொடுக்கிறார்? அவரு வாக்குறுதி. ஆனா அந்த கீழ் நிலையில் இருக்கிறவனுடைய வாக்கு, அந்த சூழ்நிலை ஏதாவது மாறுமானால் அதை பார்த்து உடனடியாக தன்னுடைய வாக்குறுதியை என்ன செய்ய முடியாது, வாபஸ் பெற முடியாது. இது என்ன உடன்படிக்கை? சரி, வெரி குட், வெரி குட். இப்ப நான் பைபிள் இருக்கிற உடன்படிக்கையா வருவோமா? எதுலாம் இரு நபர், எதுலாம் ஒரு நபர்னு பாத்துருவோமா? அப்பதான் பைபிளே வழங்கணும். சரி, பைபிள்ல நிறைய இருக்கு, பெரிய சப்ஜெக்ட். ஆனா அதை என்ன சொல்றது, ஒரு சுருக்கமா பகுத்து போதிக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. நான் பகுத்து காட்டிடுறேன். உள்ளுக்குள்ள பொதிச்சு வச்சு பகுத்து காட்டிடுறேன். சரியா? உள்ளுக்குள்ள ஷெல்ஃப் நிறைய இருந்தாலும் ஒரு 7 ஷெல்ஃப்ல அதை விளக்கி சொல்லிடலாம். சரியா? பைபிள்ல 7 உடன்படிக்கை பிரதானமான உடன்படிக்கை. சொல்லுங்க, எத்தனை உடன்படிக்கை பிரதானமானது? 7 உடன்படிக்கை. சரியா? சரி, நான் வரிசையா சொல்றேன். ஒண்ணு, இதை எழுதிக்கிறீங்க. நம்ம அதுக்கு அடுத்து ஆர்டரா தேவன் எப்படி எல்லாம் செஞ்சாரு, நம்ம இப்ப உடன்படிக்கைனா என்ன, அதன் ஷரத்துகள் என்ன, நம்ம எப்படி வாழணும், எப்படி வாழ்ந்தால் ஆசீர்வாதத்தை தேவனிடத்திலிருந்து வாங்கலாம், எப்படி வாழ முடியல, எந்த இடத்துல இந்த கிருபையை காட்டி எந்த இடத்துல போதகர்கள் எந்த இடத்துல தவறு செய்கிறார்கள், எப்படி தவறான உபதேசங்கள் உருவாகிறது, அதெல்லாம் நீங்க என்ன செஞ்சிருவோம், கிளாரிட்டியா பார்க்கணும். சரி, இப்ப கவனிக்கணும். முதல்ல உடன்படிக்கை ஆதாமின் உடன்படிக்கை, ஆதாமிக் கவனன்ட் சொல்லுவாங்க. ஆதாமோடு தேவன் செய்த உடன்படிக்கை ஆதாமிக் கவனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதாமின் உடன்படிக்கை ஒண்ணு. சரியா? அடுத்து இரண்டாவது நோவாவோடு செய்த உடன்படிக்கை. இரண்டாவது உடன்படிக்கை நோவாயிக் கவனன்ட்னு சொல்லுவாங்க. நோவாவோடு செய்த உடன்படிக்கை. அடுத்து மூணாவது ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை. மூன்றாவது உடன்படிக்கை ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை. மூன்றாவது உடன்படிக்கை ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை. இந்த மூணையும் ஆரம்பத்துல வரிசையா சொல்லிருக்கீங்களா? அவரோட மனப்பாடம் உங்களுக்கு சொல்லுங்க பாப்பா. முதல்ல யாரோட செஞ்சது? ஆதாம். வெரி குட், வெரி குட். ஆதாமோடு. இரண்டாவது யாரோட செஞ்சது? நோவாவோடு செய்தது. வெரி குட். மூணாவது யாரோடு செய்தது? ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை. வெரி குட். சரி, நாலாவது இஸ்ரவேல் ஜனங்களோடு செய்த உடன்படிக்கை. நான்காவது இஸ்ரவேல் ஜனங்களோடு செய்த உடன்படிக்கை.
சரியா? சரி. இஸ்ரவேல் ஜனங்களோடு செய்த உடன்படிக்கை. அடுத்து ஐந்தாவது தாவீதோடு செய்த உடன்படிக்கை. ஐந்தாவது தாவீதோடு கூட செய்த உடன்படிக்கை. தாவீதோடு செய்த உடன்படிக்கை. சரி. ஆறாவது புது உடன்படிக்கை. இப்ப நம்ம இருக்கிறோம் பாருங்க, இந்த காலம் அதுதான் புது உடன்படிக்கை. புது உடன்படிக்கை. புது உடன்படிக்கை. இந்த மூணையும் மட்டும் சொல்லிடுறீங்களா? இந்த மூணையும் மட்டும் சொல்லிருங்க பாப்போம். இந்த மூணை சொல்லுங்க பாப்போம். இஸ்ரவேல் ஜனங்களோடு செய்தது, தாவீதோடு செய்தது புதிய உடன்படிக்கை. இப்ப அதான் நடைமுறையில் இருக்கு. இன்னொன்னு வெளிப்படுத்தல வரப்போகுது. அதுக்கு பேரு மணவாட்டி உடன்படிக்கை. சொல்லுங்க, என்ன உடன்படிக்கை? மணவாட்டி. நம்ம அவர் நம்மள கல்யாணம் பண்ண போறாருல, சபைய மணவாட்டி திருமணம் நடக்க போது பாருங்க இல்ல, அந்த உடன்படிக்கைக்கு பேரு மணவாட்டி உடன்படிக்கை. மேரிட்டல் கவனன்ட்னு சொல்லுவாங்க. அது இனிமேதான் வரப்போகுது. அந்த உடன்படிக்கைக்குள்ள இனிமேதான் உலகம் என்ன செய்யணும்? பிரவேசிக்க போகுது. இந்த ஏழை வந்து வரிசையா சொல்லிருக்க பார்க்கலாம். ஆதாமின் உடன்படிக்கை ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். ஆதாமின் உடன்படிக்கை, நோவாவோடு செய்த உடன்படிக்கை, ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை, வெரி குட். இஸ்ரவேல் ஜனங்களோடு செய்த உடன்படிக்கை, இஸ்ரவேலரோடு செய்த உடன்படிக்கை. அடுத்து தாவீதோடு செய்த உடன்படிக்கை, வெரி குட். அடுத்து புது உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. அடுத்து மணவாட்டி, வெரி குட். சரி. இப்ப இந்த உடன்படிக்கையில நான் ஆர்டரா சொல்றேன். புது உடன்படிக்கை உங்களுக்கு வழங்கணும்னா ஆரம்பத்துல நம்ம அரைகுறையா தியானிக்காம ஆரம்பத்துல இருந்தே வந்துடும். சரியா? சரி. ஆதியில ஒன்னாவது உடன்படிக்கை பார்க்க போறோம். ஆதாமோடு என்ன உடன்படிக்கை, எப்படி செஞ்சாரு அதை பார்க்க போறோம். நல்ல கவனிங்க. இந்த ஒரு உடன்படிக்கைக்குள்ளேயே சில உட்பிரிவுகள்லாம் இருக்கலாம். ஒரு உடன்படிக்கைக்குள்ளேயே 1, 2, 3 உடன்படிக்கை எல்லாம் செய்யப்பட்டிருக்கு. இஸ்ரவேலரோடயே 2, 3 உடன்படிக்கை செஞ்சிருக்காரு. ஆனா ஃபர்ஸ்ட் தான் நமக்கு அடிப்படையா. அதனால நான் வரிசையா சொல்ல உங்களுக்கு வழங்க. ஆதாமோடு தேவன் உடன்படிக்கை பண்ணார். என்ன பிரதர் சொல்றீங்க? எங்க பிரதர் ஆதாமோடு உடன்படிக்கை பண்ணார்? ஓசியா புஸ்தகம் 6வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. ஓசியா புஸ்தகம் 6வது அதிகாரம். அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். எப்போதுமே வேத தியானம் என்பது கண்ணு பார்க்கணும், வாய் அதை வாசிக்கணும், கை எழுதணும், காது அதை கேட்கணும். திருப்பி சொல்றேன், வேத தியானம் என்பது நம்ம கண்ணு எதை பார்க்கணும்? வார்த்தையை பார்க்கணும். அது ஒருவேளை படிக்கத்தலைன்னா பிரச்சனை இல்லை. வார்த்தையை பார்க்கணும். அந்த வார்த்தையை எது பேசணும்? வாய் பேசணும். நாம பேசுறத, நான் பேசுறது இல்ல, நீங்க பேசுற வார்த்தைய எது கேட்கணும்? உங்க காது கேட்கணும். நம்ம விசுவாசிகளை வார்த்தையை படிக்க வைக்கணும், பார்க்க வைக்கணும். அடுத்து என்ன செய்ய வைக்கணும்? படிக்க வைக்கணும். அவங்க படிக்கிறதையே என்ன செய்ய வைக்கணும்? அப்பதான் அந்த வார்த்தை ஆத்துமாவுக்குள்ள போகும். இல்லைன்னா 50 வருஷம் கேட்டாலும் ஒன்னும் நடக்காது. நீங்க யூதர்கள், நீங்க இஸ்ரவேலுக்கு போனீங்கன்னா ஒருவேளை கர்த்தர் உங்களை கொண்டு போவார். போனீங்கன்னா இந்த சினாகாக்கெல்லாம் போய் பாருங்க, ஒரு வாயும் மூடி இருக்காது. என்னது? ஒரு வாயம். ஒருத்தர் வாயை என்ன செஞ்சிருக்காது? பெரிய சத்தமும் வராது. சொல்லுங்க, என்ன சத்தமும் வராது? பெரிய சத்தம் வராது. யாங்க கேட்டு பாருங்க, பெரிய சத்தமும் வராது. ஆனா வாய் அந்த வார்த்தையை என்ன பண்ணிட்டே இருக்கும்? அவங்க காது கேட்கிற அளவுக்கு சத்தமா என்ன பண்ணிட்டே இருக்கும்? அத முணுமுணுத்துட்டே இருக்கும். அதை முணுமுணுத்துட்டே இருக்கும். அப்ப கண்ணு வார்த்தையை பார்க்குது, வாய் வார்த்தையை என்ன செய்யுது? வாசிக்குது, பேசுது. அத பேசுறத அவங்க காது என்ன செய்யுது? அதனால ஆண்டவர் யோசுவாவுக்கு முன்னாடி சொன்னார், ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிக்க கூடாதுன்னா எது உன்னுடைய வாயை விட்டு நீங்காது இருப்பதாக. அப்ப நியாயப்பிரமாண புஸ்தகம்னா அது வாயில இருக்கணும்னா முதல்ல கண்ணு அந்த நியாயப்பிரமாணத்தை என்ன செய்யணும்? பார்க்கணும். வாய் அதை என்ன செய்யணும்? வாசிக்கணும். வாசிச்சா ஆட்டோமேட்டிக்கா அது எதுக்குள்ள போகும்? அப்ப இந்த 3 நடந்தாதான் விசுவாசிகளுக்குள்ள மாற்றமே வரும். ஏன் 10 வருஷமா கேட்டும் கல்லு மாதிரி இருக்கிறாங்கன்னா, கேட்டிருக்காங்க, ஏதோ ஒண்ணு இந்த 3ல ஏதோ ஒண்ணு என்ன செய்யுது? மிஸ் ஆகுது. இந்த வார்த்தை
போக வேண்டிய அடிப்படையில ப்ராப்பரா என்ன செய்யல, உள்ள போகலைன்னு அர்த்தம். அதனாலதான் நான் எங்களுடைய செய்திகள்ல திரும்ப திரும்ப உங்களை ஏன் சொல்ல வைக்கிறேன்னா, நீங்க பார்த்து பேசி சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா எதுக்குள்ள போயிடும், ஆத்மாவுக்குள்ள போயிடும். அது நூறத்தனையாய் விளைய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, இப்ப வாசிங்க. ஓசி 6:7 எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. யாரை போல? ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி. அப்ப இஸ்ரவேலர்கள் ஆதாம போல உடன்படிக்கையை மீறினாங்கன்னா என்ன அர்த்தம்? இஸ்ரவேலர்களோடு செய்தது போல தேவன் யாரோடு உடன்படிக்கை செய்திருந்திருக்கிறாரு? அதுதான் ஆதாமின் உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? ஆதாம்கிட்ட நீங்க நம்ம வசனங்களை நிறைய வாசிச்ச நேரம் இல்ல, நான் சுருக்கமா சொல்லிடுறேன். நான் கோடு போட்டா நீங்க என்ன போட்டுருவீங்க இல்லையா? நான் சொல்றேன். இப்ப என்ன உடன்படிக்கை ஆதாம்கிட்ட கொண்டு வந்து வச்சு, இங்க பாருப்பா, நான் உனக்கு இந்த தோட்டத்தை தர்றேன், எல்லாத்தையும் தர்றேன், எல்லாத்தையும் நீ ஆண்டுக்க. ஒரே ஒரு விதிமுறை, ஒரே ஒரு ரூல் என்ன? நீ இந்த தோட்டத்துல இருக்கிற அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் பழத்தை மட்டும் கனியை மட்டும் என்ன செய்யக்கூடாது, புசிக்க கூடாது. புசிக்க கூடாது. ரைட்டா? இதான் இவர் சொல்ற ரூல். இப்ப அதுக்கு ஆதாம் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நீங்க எனக்கு தோட்டத்தை கொடுத்திருக்கீங்க, நீங்க எனக்கு கொடுத்த வேலையின்படியே ஒழுங்கா தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் செய்றேன். அட் த சேம் டைம் எதை மட்டும் நான் புசிக்க மாட்டேன், அந்த பழத்தை மட்டும் நான் என்ன செய்ய போறதில்ல, புசிக்க போறேன். இது ஆதாம் சொல்ற காரியம். ஏன் பிரதர் அந்த உடன்படிக்கைன்னு எழுதிருக்கலாம்ல? வாதி 1ஆவது அதிகாரத்துல உடன்படிக்கைன்னு எழுதியிருந்தா எவ்வளவு ஈஸியா புரிஞ்சிருக்கும். எழுதியிருக்கலாம். ஆனா பொதுவா உடன்படிக்கைனாலே அங்க ரத்தம் வரணும். சொல்லுங்க, பிளட் இருக்கணும். அப்படின்னா தான் அது என்னவாக கருதப்படும். அதனால இந்த இடத்துல ரத்தம் என்கிற வார்த்தை அந்த இடத்துல இல்லாததுனால வேதம் அதை எப்படி சொல்லாம விட்டுருக்கு? உடன்படிக்கைன்னு அந்த இடத்துல ஆதியாகமத்துல அதை மென்ஷன் பண்ணாம அதை மேலோட்டமாக எழுதப்பட்டிருக்கிறது. அது மேலோட்டமா எழுதப்பட்டிருக்கிறதுனா இந்த உடன்படிக்கை இல்லைன்னு அர்த்தம் இல்ல. தேவனுக்கும் ஆதாமுக்கும் என்ன நடந்தது? அங்க உடன்படிக்கை நடந்துச்சு. சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? இப்ப சொல்லுங்க. தேவன் சொல்றார், ஏப்பா எல்லாத்தையும் உனக்கு தர்றேன்ப்பா, ஒரே ஒரு ரூல் தான்ப்பா, நீ இதை மட்டும் புசிக்காதப்பா. அவன் சொல்றான், ஆண்டவரே இது எல்லாத்தையும் நான் நல்லா பாத்துக்கிறேன், எல்லாத்தையும் நீங்க கொடுத்த எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிறேன், அதுக்கு பதிலா நான் இதை எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன், நல்லா பண்படுத்தி நான் என்ன பண்ணிடுறேன், காத்துக் கொள்ளுகிறேன். அதே நேரம் நீங்க சொன்னபடி நான் இதை மட்டும் என்ன செய்ய மாட்டேன், புசிக்க மாட்டேன். இது என்ன நபர் உடன்படிக்கை நினைக்கிறீங்க? வெரி குட். சொல்லுங்க, எது என்ன நபர் உடன்படிக்கை நினைக்கிறீங்க? இரு நபர் உடன்படிக்கை தானா? வெரி குட், வெரி குட். இப்ப இதுல யாரா இருநபர் உடன்படிக்கையினுடைய அடிப்படை என்ன? யாராவது ஒருத்தர் மீறினா என்ன பண்ணிடலாம்? இப்ப இங்க இந்த உடன்படிக்கையில யாரு மீறினது? எந்த உடன்படிக்கையிலையும் மனுஷன் தான் மீறினான். தேவன், உடன்படிக்கையின் தேவன், ஒரு நாள் அவர் மீறினதே கிடையாது. எல்லா உடன்படிக்கையிலையும் யார் மட்டும்தான் மீறி இருக்கிறது? மனுஷன் தான் மீறினா. யார் மீறினதே இல்ல, தேவன் மீறினதே இல்ல. இப்ப கவனிங்க, இப்ப உடன்படிக்கையை யார் மீறிட்டாங்க? சொல்லுங்க. ஆதாம் மீறிட்டார்ல. அவர் என்ன வாக்கு கொடுத்தாரு? எதை கொடுத்தாரு இவனுக்கு? தோட்டத்தை. அந்த ஏதேன் தோட்டத்தை தானே வெளியே கொண்டு படைச்சிட்டு எங்க கொண்டு வந்தாரு? அவனை ஏதேன் தோட்டத்தை கொண்டு வந்து கொடுத்தாருல. அவர் எதை கொடுத்தாரு? இப்ப ஏதேன் தோட்டத்தை. ஆனா இவன் உடன்படிக்கை என்ன பண்ணிட்டான்? இப்ப உடன்படிக்கையை முறிக்கலாமா, முறிக்க கூடாதா? சொல்லுங்க. அதனாலதான் துரத்தி விட்டாரு வெளியே. இப்ப உடன்படிக்கை என்ன ஆயிடுச்சு? முறிஞ்சிச்சு. இப்ப கர்த்தர் பார்த்தார், இதுக்கு முன்னாடியாவது ஆதாம் பரிசுத்தமா இருந்தா, ரொம்ப அவன்கிட்ட எந்த பாவமும் இல்லை, குற்றமும் இல்லை, அவன்கிட்ட வந்து தேவன் உடன்படிக்கை பண்ணார். ஆனா இப்ப பாவம் பண்ணிட்டான், உடன்படிக்கையை மீறிட்டான், வெளியே துரத்துறாரு. இப்ப அவன்கிட்ட இவருக்கு கொடுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அவனே நிர்வாணி. அப்படிதான் அவனே என்ன ஆயிட்டான்? அவன்கிட்ட எதுவுமே இப்ப கொடுக்கிறதுக்கு இல்லை. இப்ப தேவன் பார்க்கிறார், அவன் நிலைய பார்க்கிறார். என்ன நிலைமையில வச்சிருந்தோம், இப்படி வந்து நிக்கிறானே நிர்வாணிய, எதுவுமே இல்லாம. அப்ப ஆதாமோடு தேவன் இரண்டாவது ஒரு உடன்படிக்கை பண்ணார். ஒரு நபர் உடன்படிக்கை பண்ணார்.
ஏன்னா கொடுக்கிறதுக்கு அவன்கிட்ட எதுவுமே இல்லை. அவர் உடன்படிக்கை பண்ணி அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஒருத்தர் வருவார், அவர் வந்து அவன் தலையை என்ன பண்ணுவாரா? நசுக்குவார். அதுதான் அவர் கொடுத்த ஒரு நபர் உடன்படிக்கை. அவர் பிராமிஸ் பண்ணார், நீ இப்ப எனக்கு கொடுக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறதுக்கு உன்கிட்ட எதுவுமே இல்லை. ஆனா இல்லாத சூழ்நிலையில கூட மனுக்குலத்தின் மேல இறக்கப்பட்டு மனுக்குலத்தின் மேல கிருபையா நான் வாக்கு கொடுக்கிறேன், உன்னை மீட்கிறதற்கு ஒரு மீட்பர் வருவார். சொல்லுங்க, இது என்ன உடன்படிக்கை? இங்க ஆதாம் ஏதாவது வாக்கு கொடுத்தாரா? சொல்லுங்க, ஆதாம் ஏதாவது அங்க பேசுறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சா? கொடுக்கிறதுக்கு ஏதாவது இருந்துச்சா? ஆமாவா இல்லையா? இப்ப யார் மட்டும்தான் அங்க பேசுனது? சொல்லுங்க, யாரு மட்டும்தான் அந்த வாக்குறுதியை கொடுக்கிறது? வாக்குறுதினாலே என்னன்னா அர்த்தம்? அங்க என்ன நடைபெறுதுன்னு அர்த்தம்? உடன்படிக்கை நடைபெறுதுன்னு அர்த்தம். உடன்படிக்கை இல்லாத வாக்குறுதி இல்லை, வாக்குறுதி இல்லாத உடன்படிக்கை இல்லை. அப்ப வாக்குறுதியை தேவன் கொடுக்கிறார்னாலே அங்க என்ன அர்த்தம் நடக்கிறது? இப்ப அவரா மனமுவந்து இறங்கி வாக்கு கொடுத்தா உன்னை மீட்க ஒரு மீட்பர் வருவார். உண்மைதானா? இப்ப நான் கேட்கிறேன், அது இருந்தவர் உடன்படிக்கையா ஒரு நபர் உடன்படிக்கையா? அந்த வாக்குறுதியில இப்ப நான் கேட்கிறேனே, ஆதாமுக்கு வாக்குறுதி கொடுத்தார்ல, ஸ்ரீ வித்து வரும், தலை நசுக்குவார் அப்படின்னு பிராமிஸ் பண்ணார்ல. நான் கேட்கிறேன், ஆதாம்ல இருந்து ஒரு 10 தலைமுறை நோவா காலம் வர்ற வரைக்கும் மனுக்குள்ள கொஞ்சம் நிஜமாவா பாவம் செஞ்சிச்சு? அவரே வெக்ஸ் ஆகி பெருவெள்ளத்தினால முழு மனுக்குலத்தை என்ன பண்ணாரு? சொல்லுங்க, என்ன பண்ணாரு? அழிச்சார்ல, பனிஷ் பண்ணார்ல. நான் கேட்கிறேன், இவ்வளவு ஆக்ரோஷம் கொண்டு பனிஷ் பண்ணவர் அப்பவே நான் என்ன உனக்கு பிராமிஸ் பண்றது? நான் சொன்ன அந்த ரட்சகர் வரமாட்டார் சொன்னாரா? சொல்லுங்க. இல்ல, ஆக நோவா காலத்தை விடுங்களே, அப்புறமா சோதோம் குமார காலத்துல எவ்வளவு பாவம் பண்ணாங்க மிடில் ஈஸ்ட்ல இருந்தவங்க, அப்பவாவது என் வாக்குறுதியை நான் வாபஸ் பண்றேன் சொன்னாரா? இஸ்ரவேல் நாட்கள்ல இஸ்ரவேலர்கள் எழுதி வருகிற போது வனாந்தரத்துல எவ்வளவு பாவம் பண்ணாங்க, ஏதாவது ஒரு காரியத்தை சொன்னாரா? நியாயாதிபதிகள் காலத்துல ஒரு நியாயாதிபதி எழும்புவாரு, 10 வருஷத்துல திருப்பி பாவம் பண்ணுவான். ஒரு நியாயாதிபதி எழும்புவாரு, 40 வருஷத்துல திரும்ப பாவம் பண்ணுவான். இவ்வளவு கிட்டத்தட்ட 430-50 வருஷமும் அவ்வளவு நாட்கள் இருந்துச்சு. என்னைக்காவது நான் சொன்ன பிராமிஸ் ரிவர்ஸியா சொன்னாரா? என்னைக்காவது? தீர்க்கதரிசிகள் காலமாகட்டும், ஸ்ரீ தீர்க்கதரிசிகள் காலமாகட்டும், அவராக மனதிறங்கி கொடுத்த வாக்குறுதியை என்னைக்காவது வாபஸ் வாங்கினாரா? அவர் வாக்கு மாறாதவராய் இருந்ததுனாலதான் ரட்சகர் இயேசு இந்த பூமிக்கு இறங்கினார். உண்மைதானே? இப்ப சொல்லுங்க, இருநபர் உடன்படிக்கையில வாக்குறுதி வாபஸ் ஆகலாம், ஆனா ஒரு நபர் உடன்படிக்கையில என்ன ஆக முடியாது? வாபஸ் ஆகவே ஆகாது. சரியா? ஆகா. சரி, இப்ப கவனிங்க. ஆதாமின் உடன்படிக்கை ஓரளவு விளங்கிடுச்சா? வேகமா சொல்லுங்க, எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அடுத்தது போமா. இப்ப நோவா காலத்துல எல்லாத்தையும் அழிச்சிட்டார். இல்லையா? நான் கொஞ்சம் வேகமா வரேன், நேரம் கருதி. சரியா? அழிச்சிட்டு நோவா காலத்துல பாக்குறார், எல்லாத்தையும் பாக்குறார். பார்க்கும்போது அவருக்கே மனசு தாங்கல, மனசு பொறுக்கல. உடனே சொல்றாரு, இனிமே ஜலத்தினால நான் இந்த பூமியை என்ன செய்ய மாட்டேன், மனுக்குலத்தோடு நான் என்ன பண்ணுகிறேன், ஒரு சொல்லுங்க, என்ன வார்த்தை சொல்லுங்க, நான் என்ன பண்ணுகிறேன், ஒரு அதுக்கு அடையாளமா வானத்துல எதை வைக்கிறேன்? இப்ப மனுக்குலம் எதுவுமே கொடுக்கல அவருக்கு. மனுக்குலம் எந்த வாக்குறுதியும் கொடுக்கல. எதை தர்றேன், அதை தர்றேன், இதை செய்றேன், எதுவும் சொல்லல. அவரா இறங்கி மனதிறங்கி மனுக்குலத்தின் மேல இறக்கப்பட்டு ஒரு வாக்குறுதியை கொடுத்து உடன்படிக்கை செய்கிறார். இது என்ன நபர் உடன்படிக்கை நினைக்கிறீங்க? சொல்லுங்க. அந்த உடன்படிக்கை இன்னைக்கு வரைக்கும் நிக்குது. 6000 வருஷம் ஆச்சுங்க. எத்தனை வருஷம்? நல்லா கவனிங்க. ஒரு உடன்படிக்கைக்கு தேவன் எவ்வளவு உண்மையில் பாருங்க. நம்ம இந்த 60 வருஷத்துக்குள்ள 6000 தடவை பேச்ச மாத்துறோம். 60 வருஷம் 70 வருஷம் உயிர் இருந்தா எத்தனை தடவை பேச்ச மாத்துறோம்?
70 வருஷம் இருந்தா 7000 தடவை மாத்திடும் பேச்ச. ஆனா 6000 ஆண்டுகள் ஆகியும் கொடுத்த வார்த்தைய வாக்குல இருந்து இம்மி கூட பேசுகிறதே இல்லை. அதனாலதான் அவர் உடன்படிக்கையினுடைய தேவன். சொல்லுங்க, என்ன தேவன் இது? இது என்ன நபர் உடன்படிக்கை? விளங்குதா? நான் சொல்றது விளங்குதா? விளங்குறவங்க விளங்குறதுக்கு ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அடுத்து போமா? அடுத்து யாரோட செய்த உடன்படிக்கை? சொல்லுங்க, ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை. சரியா? ஆதியாகமத்துல 15வது அதிகாரத்துல இருக்கு. நீண்ட பகுதியை நம்ம என்ன செய்ய முடியாது, வாசிக்கிறதுக்கு சமயம் இல்லை. நான் சுருக்கமா சொல்றேன், நமக்கு அதெல்லாம் வாசிச்சதுனால சுருக்கமா சொல்றேன். ஆதியாகமத்துல 15வது அதிகாரத்துல உடன்படிக்கை பண்றாங்க. நான் சுருக்கமா சொல்லிடுறேன் சிஸ்டர். ஆண்டவர் வந்து ஆபிரகாம்கிட்ட சொல்றார், ஆபிரகாம், நான் உனக்கு இந்த கானான் நாடு இருக்குதியா, நீ இருக்கிற இந்த நாடு இருக்குல்ல, ஆமா ஆண்டவரே, இந்த நாட்டை நான் உனக்கு அப்படியே தர்றேன்ப்பா. நான் உனக்கு வந்து இந்த நாட்டை தர்றேன், வாக்குறுதி கொடுக்கு. உடன்படிக்கைனால என்ன வந்துடணும், வாக்குறுதி வரணும் இல்ல, வாக்கு கொடுக்குறாரு, வாக்கு தத்தங்களை அப்படியே அள்ளி கொடுக்குறாரு. நான் இந்த கானானை தர்றேன், உனக்கு உன் சந்ததிக்கு என்றைக்கு இருக்கும்படி என்ன செய்யறேன், நான் இதை தர்றேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குறேன். ஆனா ஆபிரகாம் இருக்கார் பாருங்க, ரொம்ப விவரமான ஆளு. நமக்கு இல்லாத தியாலஜிக்கல் அறிவு கூட யாருக்கு இருக்கு? அவர் ரொம்ப தெளிவா கேட்டார், ஆண்டவரே, எனக்கு பிள்ளையும் இல்ல குட்டியும் இல்ல ஒண்ணும் இல்ல, நீர் இந்த தேசத்தை சும்மா தருவேன் சொன்னா எப்படி நம்புறது? நானு எப்படி நம்புறது? அவர் கேட்டார், ஆபிரகாம் கேட்டார். கேட்ட உடனே ஆண்டவர் சொன்னார், அப்படியா, ரைட், நீ கேட்கறதுல நியாயம். நம்ம இப்ப ஒருத்தர் வந்து உங்களுக்கு சபை கட்டுறதுக்கு ஒரு 2 ஏக்கர் தர்றேன்னு சொல்றாருன்னு வச்சுக்குவோம். ஒரு ஆமையும் கூட வரமாட்டேங்குவாங்க. 2 ஏக்கர் தர்றேன்னு சொல்றான்னு வச்சுக்குவோம். சும்மா சொன்னா போதுமா? என்ன எழுதி கொடுக்கணும்? அதை என்ன பண்ணணும்? பத்திரத்துல எழுதி கொடுக்கணும்ல. அதே தான் ஆபிரகாம். நீங்க வாசிங்க சிஸ்டர், வாசிங்க. ஆதியாகமம் 15:1 இருந்து வாசிங்க. கொஞ்சம் கீழே வந்துருங்களா சிஸ்டர்? 3 வயது காளையையும் வாசிங்க, 3 வயது கிடாரையும் அமைக்க வாசிக்கணும். எத்தனை வாசிக்கணும்? 9. 7ல இருந்து வாசிங்க. பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த மைக் வாசிக்கிட்டு சிஸ்டர், நான் ரிப்பீட் பண்ண வேண்டியது இல்லை. வேலை செய்யறியா? 7ல இருந்து வாசிங்க. பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். அதற்கு அவன் கேட்கிறத பாருங்க, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதனால் அறிவேன் என்றான். எப்படி சொல்றீங்க? சும்மா தருவேன் சொல்லிட்டே இருந்தா எப்படி சொல்றீங்க? ரொம்ப தியானத்துக்குள்ள தெளிவா இருக்காரு ஆபிரகாம். உடனே ஆண்டவர் என்ன சொல்றார்? வாசிங்க. அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் இடத்தில் கொண்டு வா என்றார். அவன் அவைகள் எல்லாவற்றையும் இடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. பறவைகள் அந்த உடல்கள் மேல் இறங்கின. அவைகளை ஆபிரகாம் துரத்தினான். சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்நித்திரை வந்தது. திகிலும் காரிலும் அவனை மூடிக்கொண்டது. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்த அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருளுடனே புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்தோடு பிதாக்களிடத்தில் சேருவாய். நல்ல முதிர் வயதில் அடக்கம் பண்ணப்படுவாய். 4ஆம் தலைமுறையில் அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள். ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். சூரியன் அஸ்தமித்தது. அஸ்தமித்து காரில் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி, ஆதி காலத்துல ஒரு லேண்ட் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, 2 பேரு ஒருத்தர் வந்து ஒருத்தர் லேண்ட் வாங்குறாங்க அப்படின்னா என்ன செய்வாங்கன்னா, ஒரு மிருகத்தை கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து 2ஆ வெட்டி 2 துண்டத்தையும் இங்கிட்டு வச்சிருவாங்க. பாதியை இங்கிட்டு பாதியை இங்கிட்டு வச்சிருவாங்க.
வச்சுட்டு அந்த வாங்குறவர் நிக்கிறவர் இப்படி நிப்பான். முதல்ல வாங்குறவர் அந்த துண்டத்தின் நடுவே போகணும். துண்டத்தின் நடுவே கடந்து அந்த பக்கம் போவார். விற்கிறவர் அவ்வளோ நிற்பார். முதல்ல வாங்குறவர் தான் உள்ள போகணும். உண்மை தானே? ஃபர்ஸ்ட் அதை கொண்டு வர்றதும் வாங்குறவர் தான் கொண்டு வரணும். எப்போதுமே ஒரு இடத்த வாங்கும் போது அந்த பத்திர செலவு யாருடைய செலவு? விற்கிறவர் செலவா வாங்குறவர் செலவா? வாங்குறவர் செலவு. அதனாலதான் ஆண்டவர் ஆதாம நீயே போய் மாடெல்லாம் கொண்டு வாப்பா அப்படின்ட்டாரு. உடனே ஆதாம் வாங்குறாரு லேண்ட. நானா தேவன்கிட்ட வாங்க போறாருல்ல. உடனே ஆபிரகாம் போய் 3 வயது கிடாரி எல்லாத்தையும் கொண்டு வந்து அவர் கொண்டு வரதான் சொன்னார். ஆனா ஆபிரகாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கரெக்டா வெட்டி ரெடியா வச்சுட்டார். 2 பக்கமும் இந்த பக்கம் துண்டங்களை ரெடியா வெட்டி வச்சுட்டார். அவர் கொண்டு வரதான் சொன்னாரு. ஆபிரகாம் என்னவே பண்ணி வச்சுட்டாரு? வெட்டி ரெடியா வச்சுட்டார். என்ன செய்வாங்கன்னா வாங்குறவர் விற்கிறவர் நிற்பார். இந்த வாங்குறவர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த துண்டங்களின் நடுவே அப்படி கடந்து போய் அந்த பக்கம் நின்று இவரை பார்த்து சொல்லுவார், நான் இந்த லேண்ட எப்படி நம்ம 4 குறிப்போம் பாருங்க, இதுக்கு இந்த லேண்டுக்கு வடக்கு இருக்கு பாத்தீங்களா, இந்த குளத்துக்கு தெற்கு இருக்கு பாத்தீங்களா, இந்த வேப்ப மரங்கள்லாம் இருக்குல்ல அதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த 4 மால் குறிப்பாங்க. இந்த இடத்த அதான் நிக்கிறாருல்ல, இன்னாருடைய கருத்துல நான் ஒரு 400 சேக்கல் வெள்ளிக்கு வாங்கிக்கிறேன். அதை விட்டு நான் 400 சேக்கல் கொடுத்துதான் நான் வாங்குவேன். அந்த லேண்டு இனிமே எனக்கு சொந்தம். நான் அவரோட உடன்படிக்கை பண்றேன். அப்படி நான் உடன்படிக்கையில ஏதாவது மீறினா இந்த வெட்டப்பட்ட துண்டங்களை போல நானும் என்ன செய்யப்பட்டு போவேனாக, வெட்டப்பட்டு போவேனாக அப்படின்னு அங்கிட்டு போய் நின்று சொல்லுவார். முதல்ல வாங்குறவர் சொல்லுவார். நல்ல கவனிங்க, வாங்குறவர் சொல்லுவார். அடுத்து விற்கிறவர் இவரும் அந்த துண்டங்களின் நடுவே பின்னாடி அது நடுவே போய் அவர் பக்கத்துல நின்று ஆமா இவர் சொன்ன பிரகாரம் இந்த சுத்தி இருக்கு பாருங்க, இதெல்லாம் இருக்கிற இந்த லேண்ட இந்த இவருக்கு 400 சேக்கலுக்கு கொடுக்கறதுக்கு நான் சம்மதிக்கிறேன். இனிமே அந்த லேண்ட் இவருக்கு சொந்தம். இந்த உடன்படிக்கையை நான் மீறினா நானும் இந்த துண்டங்களை போல என்ன செய்யப்பட்டு போவேனாக, வெட்டப்பட்டு போவேனா இப்படி சொல்லி இதுதான் உடன்படிக்கையுடைய சாரம். இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, நான் இந்த தேசத்தை தரேன் பாருங்க. அவர் ரொம்ப தெளிவா எப்படி தருவீங்க, எனக்கு உத்தரவாதம் பண்ணி கொடுங்க. அப்படியா, சரி நீ சொல்றபடியே போய் ஆடு அதெல்லாம் கொண்டு வா அப்படின்னு கொண்டு வந்து வெட்டி ரெடியா வச்சுட்டு ஆபிரகாம் கரெக்டா நிக்கிறார். ஆண்டவர் பார்த்தா ஆபிரகாம் ரெடியா நிக்கிறார். இப்ப விட்டா ஆபிரகாம் குடுன்னு துண்டங்களின் நடுவே என்ன செஞ்சிருவார் போல இருக்கு. அவரு செத்து எல்லா வெள்ளிக்காசு இல்லக்காசு எல்லாம் வீட்டுல வச்சு எண்ணி பார்த்து இன்னைக்கு எப்படியும் காணான யார்கிட்ட இருந்து வாங்கி போடணும், கொடுத்து வாங்கிட வேண்டியதுதான். என்னன்னாலும் அடிச்சு என்ன செஞ்சிடணும், இன்னைக்கு பேசி வாங்கிடணும்னு ரெடியா நிக்கிறார். அப்ப கர்த்தர் பார்த்தார், என்ன இவன் வந்து வைக்கிறான் சொன்னா என்னவே பண்ணி வச்சிருக்கிறான், வெட்டியே வச்சுட்டானே. இப்ப இவன் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவான் போல இருக்கு, கெடுத்துருவான். அவளை சேட்டக்கார பேலாம் இருந்து போல கெடுத்துருவான் போல இருக்குன்னா ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வர பண்ணிட்டு புகைகிற சூளையும் அக்கினியும் துண்டங்களின் நடுவே கடந்து போச்சான். வேதம் சொல்லுது, புகைகிற சூளையும் அக்கினியும் கர்த்தருக்கு முன்னாடிதான் கடந்து போகுமா. அப்ப சூளையும் அக்கினியும் போகுதுன்னா என்ன அர்த்தம், அந்த சூளைக்கு பின்னாடியும் அக்கினிக்கு பின்னாடியும் யாரு போறதுன்னு அர்த்தம். அப்ப துண்டங்களின் நடுவே முதல்ல ஆபிரகாம் தான் போகணும். ஆபிரகாம் போகாம கர்த்தர் கடந்து போய் அந்த பக்கம் நின்னுக்கிட்டு 4 மால் குறிக்கிறார். எகிப்தின் பெரிய நதி துவக்கி இதுவரைக்கும் இருக்கிற ஐப்பிராத்து துவக்கி அவர் 4 மால் குறிக்கிறார் பாருங்க. இந்த தேசங்கள் எல்லாவற்றையும் நான் உனக்கும் உன்னுடைய சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படியாய் கொடுப்பேன். இப்ப ஆபிரகாம் ஆண்டவரே ரைட்டு தான், ஆனா நீங்க முதல்ல போக கூடாது. யாருதான் போகணும், நான் வந்து சொல்லணும். இத்தனை வெள்ளி சேக்கல் தர்றேன்னு எண்ணி வச்சிருக்கேன் பாருங்க, அத நான் முதல்ல சொல்றேன், அப்புறமா நீங்க வந்து சொல்லுங்க. இல்லப்பா, இந்த கானான நீ என்கிட்ட கரையம் கொடுத்து வாங்க வேண்டாம், அதை இலவசமாய் நான் உனக்கு கொடுக்கிறேன். இப்ப கானான காசு கொடுத்து வாங்கல, எப்படி வாங்கிட்டாரு? இப்ப சொல்லுங்க, இங்கே 2 நபர் உடன்படிக்கையா, 1 நபர் உடன்படிக்கையா? இங்க யாருதான் யாருக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறது? இந்த துண்டங்களின் நடுவே போக யாரையும் விடல, சொல்லுங்க. இப்ப
அன்னைக்கு கொடுத்த அந்த ஒரு நபர் உடன்படிக்கை இன்றைக்கு வரைக்கும் அந்த தேசத்தை கர்த்தர் அந்த சந்ததி கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் பிரதர், இன்னைக்கு வரைக்கும் ஆபிரகாமின் சந்ததி போய் இஸ்ரேல்ல போய் பாருங்க, அந்த தேசத்தை போய் பாருங்க, அங்க இல்லாத செழிப்பும் வளமையுமே கிடையாது. அங்க அவங்க அப்பா பழம் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னா மாதுளை பழம் ஒரே ஒரு பழம் 1.25 கிலோ ஒரு பழம். நீங்க 2 கையில தான் என்ன செய்ய பிடிக்கணும், மாதுளை பழத்தை பிடிக்கணும். ஃபாதர் எங்க கூட வந்திருந்தாங்க, ஃபாதர் பெக்மான் சார். அவங்களுக்கு ஆரஞ்சு பழம் நம்ம ஊர்ல இந்த பெரிய இளநீ செய்து தெரியுங்கள, இந்த நார்வேல் பக்கம்னா பெரிய இளநியா இருக்கு பாருங்க, அந்த மாதிரி இந்த தண்டி ஆரஞ்சு பழம். இது என்ன பழம்டாது அப்படின்னு கேட்டேன். ஆரஞ்சு ஏடா இத்த தண்டியாடா இருக்கும், ஒரு சொல சாப்பிட்டா வயிறு என்ன செஞ்சிடும். அவ்வளவு ஆசீர்வாதம். அவர் கொடுத்த ஒரு உடன்படிக்கையினுடைய வாக்குறுதி பாருங்க இன்னைக்கு வரைக்கும். இப்ப சொல்லுங்க, ஆபிரகாம் கொடுத்த வாக்குறுதி என்ன வாக்குறுதி? அதனாலதான் அவன் அடிச்சாலும் பிடிச்சாலும், அவன் தேசுவை விசுவாசிச்சாலும் விசுவாசிக்கலைனால என்ன பண்ணாலும் இன்னைக்கு வரைக்கும் அவன் அங்க உட்காரச்சிருக்க. இதைத்தான் பவுல் சொல்றார், நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்த போதிலும் அவர் உண்மையுள்ளவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? வேகமா ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணாரா? அடுத்து சொல்லுங்க, அடுத்து யாரோட உடன்படிக்கை? இஸ்ரவேல் ஜனங்களோடு. இஸ்ரவேலரோடு உடன்படிக்கை பண்றார். எப்படி உடன்படிக்கை பண்றார்? மோசே நிக்கிறார், சரியா? 2 பேரும் நடுவில் மோசே நிக்கிறார். இந்த பக்கம் உடன்படிக்கையின் பெட்டியை வச்சு உடன்படிக்கையின் புஸ்தகத்தை வச்சுட்டாங்க. உடன்படிக்கையுடைய ஷரத்துகள் எல்லாம் எழுதிட்டாங்க. ஆண்டவர் சொல்றார், இங்க பாருங்கப்பா, நான் உங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்து வைக்கிறேன், ஆபிரகாமின் வாக்குறுதிப்படி தான் வைக்கிறேன். ஆனா இந்த லேண்ட்ல நீங்க இந்த மாதிரி சுபிட்சமா, இந்த லேண்ட் உங்களுக்கு தான் சொந்தம், அதுல மாற்றம் கிடையாது. வேற யாருக்கும் நான் அதை கொடுக்க மாட்டேன். ஒண்ணு நீ இருந்தா நீ இருக்கணும், இல்லைன்னா அது யாருக்கும் நான் என்ன செய்ய போறது கிடையாது, கொடுக்க போறது. ஆனா இந்த லேண்டை நான் உனக்கு இப்படிலாம் தர்றேன் இல்லையா, இப்படிலாம் தர்றேன், நீங்க இப்படிலாம் வாழணும், இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு 613 கட்டளைகள். அதுதான் நியாயப்பிரமாணம்னு சொல்றோம். எத்தனை கட்டளைகள் இருக்கு? 613 கட்டளையை எழுதி இதன்படிலாம் நீங்க நடக்கணும், ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு புஸ்தகத்தில் எழுதி, அதான் சாட்சியின் புஸ்தகம், சாட்சி நாகமம், அது உடன்படிக்கையுடைய புஸ்தகம் எழுதி உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி வச்சுட்டாங்க. கர்த்தர் உடன்படிக்கை பெட்டி மேல இருக்கிறார். இந்த பக்கம் ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க. மோசே நடுவில் நிற்கிறார். இப்ப உடன்படிக்கையினுடைய புஸ்தகத்தை எடுத்து மோசே எடுத்து என்ன செய்யறாருன்னா வாசிக்கிறார். வாசிச்சுட்டு இப்ப ஆண்டவர் கேட்கிறார், இதன்படிலாம் நீங்க செய்யணும், ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறார். உடனே இஸ்ரவேலர்களும் ஆமென், நாங்கள் இதன்படி எல்லாம் என்ன செய்வோம், நாங்கள் இதன்படி எல்லாம் என்ன செய்வோம், வாழ்வோம். இதன்படி நாங்க வாழ்ந்தா இந்த ஆசீர்வாதம் எங்க மேல வரட்டும், அல்லது இதன்படி வாழலைன்னா இதுல சொல்லப்பட்டிருக்கிற என்ன வரட்டும், எங்க மேல சாபம் எல்லாம் எங்க மேல வரட்டும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் இரு தரப்பும் தேவனும் இஸ்ரவேலர்களும் உடன்படிக்கை பண்றாங்க. யார் மத்தியஸ்தரா நிக்கிறதுங்க? மோசே நிக்கிறார். இது என்ன நபர் உடன்படிக்கை? இரு நபர். சொல்லுங்க, என்ன நபர் உடன்படிக்கை? இதுல யாரு உடன்படிக்கையை மீறினாலும் என்ன ஆயிரும்? இதுல தேவன் உடன்படிக்கையை மீறல, யாருதான் உடன்படிக்கையை மீறினது? ஒண்ணுதாங்க, பிரதானமானது ஒன்னே ஒண்ணுதான், என்னைய தவிர வேற தேவர்கள்ட்ட போயிடாத. அவர் சொன்ன மெயின். சொல்லுங்க, என்னைய தவிர வேற தேவத்தை போய் இத செய்ய முடியல இஸ்ரவேலர்களால. அவன் செஞ்ச ஒரே தப்பு என்னன்னா, மற்ற பிரமாணங்கள் மீறினது ஒரு பக்கம் இருந்தாலும் திரும்ப திரும்ப யாரை தேட ஆரம்பிச்சான்? அந்நிய தேவர்களை தேடினா அந்த தேசத்துல அவன் இருக்கு. அதையும் வேற யாருக்கும் கொடுக்கல, அதை விட்டு வெளியே போனான், அவ்வளவுதான். அதை அவனா தேடிக்கொண்டா, அவனா செய்த பாவத்தினுடைய விளைவு, அவனா அதை வெளியே போனான். சரியா? இப்ப சொல்லுங்க, அதனாலதான் புதிய தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்லும் போது சொல்றார், அவர்களோடு நான் செய்த உடன்படிக்கையை என்ன பண்ணி போட்டேன்? முறித்து போட்டேன். சொல்லுங்க, என்ன பண்ணி போட்டேன்? பழைய உடன்படிக்கைய, தேவனுடைய நியாயப்பிரமாண உடன்படிக்கையை என்ன பண்ணிட்டாரா? முறிச்சுட்டார். சரி, இப்ப நான் வேகமா வரேன். அடுத்த உடன்படிக்கை யாரோடு பண்ண உடன்படிக்கை? தாவீதோட உடன்படிக்கை. ஒரு நபர் உடன்படிக்கை, நேரம் இல்லாதனால சுருக்கமா சொல்றேன். தாவீதுக்கு தேவன் ஒரு வாக்குறுதி கொடுத்தார். என்ன கொடுத்தார்? உன்னுடைய எடுத்துக்கலாமா? சரி, இப்ப தாவீதோடு செய்த உடன்படிக்கை ஒரு நபர் உடன்படிக்கை. தாவீதுக்கு தேவன் ஒரு வாக்குறுதி கொடுத்தார். என்ன? உன்னுடைய சந்ததி என்றென்றைக்கும் இந்த சிங்காசனத்துல என்ன செய்யும்? இருக்கும், நிலைத்திருக்கும். யூதா கோத்திரம் ஆளுகை செய்யும். சூரியன் உள்ள மட்டும் என்ன செய்யும்?
ஆளுகை செய்யணும் ஒரு வாக்குறுதி கொடுத்தார். அது தேவனா இறங்கி யாருக்கு கொடுத்த வாக்குறுதி? தாவீதுக்கு கொடுத்தது. இன்றைக்கு வரைக்கும் தெய்வம் அதில் உண்மையா இருக்கிறாங்க. 12 கோத்திரத்துல 11 கோத்திரம் உலகம் உள்ள சரி போச்சு. ஒரே ஒரு கோத்திரம் யூதா கோத்திரம் தான் இன்னைக்கு இஸ்ரவேலை ஆண்டு கொண்டிருக்கு. யூதா இயேசு நாட்களுக்கு பிறகு சதறி போனாங்கல்ல, ரோம காலத்துல சதறி போனாங்க பாருங்க. எல்லா கோத்திரமும் சதறிடுச்சு. ஆனால் இஸ்ரவேலுக்கு திரும்பி வந்த ஒரே கோத்திரம் எந்த கோத்திரம் மட்டும்தான்? யூதா கோத்திரம். அன்னைக்கு தாவீதுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் இஸ்ரவேலையும் சரி யூதா கோத்திரத்தார் உலகத்தையே இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒத்த மனுஷனுக்கு கொடுத்த ஒரு பிராமிஸ், ஒத்த மனுஷனுக்கு கொடுத்த ஒரே ஒரு பிராமிஸ், உன்னுடைய சந்ததி இந்த பூமியில சூரியன் உள்ள வரைக்கும் என்ன செய்திருக்கோம்? இன்னைக்கு வரைக்கும் சொல்லவா, ரோம காலத்துல 12 கோத்திரங்கள் என்ன செய்து போது உலகம் முழுவதும் என்ன செய்து சிதறிடுச்சு. 1948 இஸ்ரவேல் சுதந்திரம் அடைகிற போது எல்லாரும் இஸ்ரவேலுக்கு வர்றாங்க, யூதர்கள் எல்லாம் வர்றாங்க. வந்தவனை எவனை கேட்டாலும் யூதா கோத்திரமா தான் இருந்தா, ஒருத்தனும் மத்த 11 கோத்திரம் கிடையாது. எந்த கோத்திரம் மட்டும்தான் வந்திருக்காங்க? யூதா கோத்திரம். இப்ப இஸ்ரவேல்ல இருக்கிற அத்தனை பேரும் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள்? யூதா கோத்திரம். இஸ்ரவேலின் பிரதமர் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்? யூதா கோத்திரம். இஸ்ரவேல்ல இருந்து பெரும் பணக்காரர்களாய் உலகத்தையும் பல பகுதிகளுக்கு போய் உலகத்தையே ஆண்டு கொண்டிருக்கிற எல்லா பேரும் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் தான்? யூதா கோத்திரம். தாவீதுக்கு கொடுத்த ஒத்த வாக்குறுதி இன்னைக்கு வரைக்கும் தேவனதுல கரெக்டா, லெஃப்ட் விலகல ரைட் விலகல, அச்சரம் பேசாம அப்படியே நடக்குது. சரி, இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். சரியா? இப்ப அடுத்த உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை? சொல்லுங்க சொல்லுங்க, என்ன உடன்படிக்கை? புது உடன்படிக்கை இல்லையா? இதை மட்டும் நான் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றேன். இதுதான் மெயின். ஏன்னா நம்ம என்ன உடன்படிக்கை தான் இருக்கிறோம்? புதிய உடன்படிக்கை தான் இருக்கிறோம் மெயின். சரி, இப்ப நல்லா கேட்டீங்க. பழைய ஏற்பாட்டுல இதுவரைக்கும் விளங்கினா கூட இது விளங்கினா கூட உங்களுக்கு போகும். பழைய ஏற்பாட்டுல உடன்படிக்கை பண்ணும்போது ஒரு 9 காரியங்களை செய்வாங்க. ஏதாவது ஒரு காரியத்தை செய்வாங்க. 9ஐயும் செய்வாங்க. இல்ல ஒரு சிலர் 1 2 செய்வாங்க. 1 தான் பொதுவா, 1 அல்லது 2 தான் அதுல பொதுவா செய்வாங்க. 9 விஷயம் செய்வாங்க. என்னென்ன செய்வாங்க? நானே எல்லாத்தையும் விளக்கிட்டே இருந்தா லேட் ஆகும். FC இதை வாசிக்க நான் ஒண்ணு சொல்லிடுறேன். ஆர்டர் மாறாம சொல்லிடுறேன். சரியா? ஆர்டர் மாறாம சொல்லிடுறேன். சரியா? நான் வாசிங்க பார்க்கலாம். 9 விஷயம் செய்வாங்க. முதல்ல என்ன செய்வாங்க? தன்னுடைய ஆட்டுக்குட்டி, தன்னுடைய மேலங்கியை, வஸ்திரத்தை, அதாவது தன்னுடைய ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து 2 பேர் உடன்படிக்கை பண்றாங்க. நல்ல கவனிங்க, தேச வார்த்தைகளை கவனிங்க. 2 பேர் உடன்படிக்கை பண்றாங்கன்னா என்ன செய்வார்னா, இவர் அவருக்கு தன்னுடைய ஆட்டுக்குட்டியை கொடுப்பார், அல்லது மேலங்கியை கொடுப்பார், அல்லது வஸ்திரத்தை கலற்றி கொடுப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாசிங்க. இப்படி செய்தால் என்னுடையது எல்லாம் உன்னுடையது, உன்னுடையதெல்லாம் என்னுடையது அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். ஆபிரகாமும் அபிமெலேக்கும் உடன்படிக்கை பண்றாங்க. உடனே ஆபிரகாம் உடன்படிக்கை பண்ணும்போது அங்க எதை நிறுத்தி வச்சிருக்கிறாரு? அவரு ஆட்டுக்குட்டி. அபிமெலேக் கேட்கிறாரு, இந்த ஆட்டுக்குட்டிகள் என்னத்துக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு, நீ இந்த ஆட்டுக்குட்டியை என் கையில் என்ன செஞ்சுக்க, வாங்கிக்க, நீ அது மாதிரி ஆட்டுக்குட்டியை கொடு அப்படின்னு சொல்லி 2 பேரும் என்ன பண்ணிக்கிறாங்க? இங்க உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இனிமே என்னுடைய சொத்துக்கள்லாம் உன்னுடைய சொத்துக்கள், உன்னுடைய சொத்துக்கள்லாம் என்னது? என்னுடைய சொத்து. நான் உனக்கு சேதம் விளைவிக்க கூடாது, நீ எனக்கு என்ன செய்யக்கூடாது? சேதம் விளைவிக்க கூடாது. இதுதான், இது ஒரு உடன்படிக்கையில் இது ஒன்று செய்வாங்க. வாசிங்க. டேக் ஆஃப் பெல்ட். அடுத்து என்ன செய்வாங்கன்னா, டேக் ஆஃப் பெல்ட். இடைக்கச்சையை அதன் ஆயுதங்களோடு கழட்டி கொடுப்பது. ரெண்டாவது என்ன பண்ணுவாங்கன்னா, பெல்ட் அணிஞ்சிருக்காங்கல்ல, அது கத்தி சொருகிப்பாங்க. இந்த கத்தியோட இந்த பெல்ட் எடுத்து அப்படியே அவர்கிட்ட கொடுத்துருவாரு. அவர் அந்த பெல்ட், அவர் அணிஞ்சிருக்கிற பெல்ட்டை கத்தியோட எடுத்து இவருக்கு கொடுத்துருவாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படி செய்தால் என்னுடைய யுத்தம், எனக்கு இனிமே
அது யாருடைய யுத்தமா கருதணும்? உன்னுடைய யுத்தமா கருதணும். அதே மாதிரி உனக்கு ஏதாவது யுத்தம் வந்துச்சுன்னா அதை நான் என்னுடைய யாருடைய யுத்தமா கருதுவேன்? என்னுடைய யுத்தமாக கருதுவேன். வாசிங்க பார்க்கலாம். இது உடன்படிக்கையை யாரும் முறிக்கக்கூடாது. நல்ல கவனிங்க. பெல்ட் எல்லாம் கலட்டி கொடுத்துட்டாங்கன்னா வாழ்நாள் முழுவதும் அதை என்ன செய்யவே முடியாது, உடன்படிக்கை மீறக்கூடாது. அதை கேன்சலே பண்ணக்கூடாது. இதெல்லாம் யூதர்களுடைய கலாச்சாரம். சரியா? இப்படி வச்சிருக்காங்க. வெரி குட். ரெண்டாவது அடுத்து என்ன செய்வாங்க? வாசிங்க பார்க்கலாம். மூணாவது கட் ஆஃப் கவனன்ட் அனிமல். அதாவது மிருகத்தை வெட்டுறது. ஒரு மிருகத்தை ரெண்டாக வெட்டி அதன் நடுவே கடந்து போவது. இதுதான் யாரு பண்ண உடன்படிக்கை? சொல்லுங்க. ஒரு மிருகத்தை ரெண்டா வெட்டி அதன் நடுவே கடந்து போறது யாரோட செய்த உடன்படிக்கை? தேவன் ஆபிரகாமோடு பண்ணார் இல்லையா? இப்படியும் செய்வாங்க. அடுத்து இதை முறித்தால் நானும் இப்படி வெட்டி போடுவேன் என்று சொல்வார். அடுத்து நாலாவது raise the right hand and miss the blood. இருவரும் வலதுகரத்தை உயர்த்தி உள்ளங்கையில் வெட்டிக்கொண்டு இருவருடைய கரங்களையும் சேர்த்து பிடிப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உள்ளங்கையில வாளால ஒரு குத்து குத்திடுவாங்க. வாளால ஒரு குத்து குத்தி அவரும் வாளால குத்திட்டு ரெண்டு பேரும் கையை அப்படி பிடிச்சிருவாங்க. அப்ப இவர் ரத்தமும் அவர் ரத்தமும் என்னமா கலக்குது? ஒன்னா கலக்குது இல்லையா? இனிமே நாம என்ன உறவு? ரத்த சம்பந்தமான உறவாயிட்டோம் அப்படிங்கிறதுக்காக அப்படி ஒரு உடன்படிக்கை ஒரு விதத்துல செய்வாங்க. அடுத்து எக்ஸ்சேஞ்ச் தி நேம்ஸ். ஒருவருடைய பெயரில் உள்ள சில பகுதிகளை நம்முடைய பெயரோடு சேர்த்துக் கொள்வது. அவருடைய பெயர் எடுத்து இவர் தரிச்சுக்கிறது, இவருடைய பெயர் எடுத்து அவர் வச்சுக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு இயேசுவோட நான் கம்பேர் பண்ணி காட்டுறேன். சும்மா சொல்லிட்டே வரேன். இயேசுவோட புது உடன்படிக்கை நான் விளக்கி சொல்லுவோம் உங்களுக்கு விளங்கி. இவர் பேர்ல பாதியை அவர் எடுத்துக்கிடுவாங்க, அவர் பேர்ல பாதியை இவர் வச்சுக்குவாங்க. அடுத்து take the scar. சில தழும்புகள் உடலில் ஏற்றுக்கொள்வது. இப்போ என்ன செய்வாங்கன்னா, இந்த வார பண்ண ஒரு ரெண்டு உடன்படிக்கை பண்றோம்ல. ஆமா, இது மாறாம இருக்கணும், எல்லாருக்கும் தெரியணும். என்ன செய்யலாம்? இந்த கழுத்துக்கிட்ட லேசா நீ அறுத்துக்க, அந்த தழும்பு உன்கிட்ட இருக்கட்டும். அதே மாதிரி நானும் என் கழுத்துல என்ன பண்ணிக்கிறேன்? அறுத்துக்கிறேன். அந்த தழும்பு என்னால என்ன செய்யட்டும்? என்னுடைய சரீரத்தில் இருக்கட்டும். இப்படி ஒரு உடன்படிக்கை பண்ணுவாங்க. அடுத்து give or declare covenant terms. சாட்சிக்கு முன்பாக நின்று வாக்கியங்களை உரைப்பது. அதான் மோசேயை வச்சு யாருக்கு முன்னாடி யார் வாக்குறுதிகளை கொடுத்து பரிமாறிக்கொண்டது, யார் வசனங்களை வாசித்தது? மோசே நிறுத்தி இஸ்ரவேலர்களுக்கும் தேவனும் உடன்படிக்கை பண்ணாங்க இல்லையா? அந்த வாக்கு அந்த பிரமாணங்களை எல்லாம் வாசிச்சு உடன்படிக்கை. அது இந்த ரகத்திலான உடன்படிக்கை தான். அடுத்து ஒரு உட்கார்ந்து விருந்து சாப்பிடுறது. லாபானும் யாக்கோபும் உடன்படிக்கை பண்ணும்போது என்ன பண்ணாங்க? இங்க உட்கார்ந்து விருந்து சாப்பிட்டாங்கல்ல. ஆண்டவர் வெளிப்படுத்தல சொல்றார், ஒருவன் நான் கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசிப்பேன். அடுத்து அவன் என்னோட போஜனம் பண்ணுவான், நான் அவனை சாப்பிடுறதுக்காக வர்றாரு. அவன் என்னோட போஜனம் பண்ணுவான், நான் அவனோட போஜனம் பண்ணுவேன்னா என்ன அர்த்தம்? அங்க என்ன நடக்குதுன்னு அர்த்தம். சத்தமா சொல்லுங்க, அங்க என்ன நடக்குது? ஒரு உடன்படிக்கை நடக்கிறதுன்னு அர்த்தம். சரியா? உடன்படிக்கை சும்மா சோறுங்கிறது வரல. ஆண்டவர் நாங்க தக்கிறப்பா உள்ள வந்து பிரியாணி கொடுப்போம் அப்படி வரல. அவர் வந்து போஜனம் பண்ணுகிறாருன்னா என்ன அர்த்தம்னா அது என்ன நடக்குதுன்னு அர்த்தம். அங்க உடன்படிக்கை நடக்குதுன்னு அர்த்தம். அடுத்த வாசிங்க பார்க்கலாம். உடன்படிக்கையை நினைவு கூறும்படி ஏதாவது ஒரு காரியத்தை விட்டு போக வேண்டும். பொதுவா ஒரு மரத்தை நடுவாங்க அல்லது கல்லுகளை நடுவாங்க. அடுத்து இந்த 9 வருஷம். சரி, இப்ப கவனிங்க. இதை நான் புது உடன்படிக்கையோட நான் உங்களுக்கு கரெக்டா சொல்றேன். நல்ல கவனிங்க. இருநபர் உடன்படிக்கைன்னா 2 பேரும் வாக்குறுதி கொடுக்கணும், 2 பேரும் ஷேர் பண்ணணும். ஒரு நபர் உடன்படிக்கைன்னா யார் மட்டும்தான் வாக்குறுதி கொடுப்பா? மேலான நிலையில் இருக்கிறவர் யாருக்கு தான் வாக்குறுதி கொடுப்பா? கீழான நிலையில் இருக்கிறவருக்கு தான் வாக்குறுதி கொடுப்பா. சரி, இப்ப கவனிங்க. முதல் இதை வாசிங்க. 1வது வாசிங்க. ஆட்டுக்குட்டியை கொடுக்கிறது, மேல் வஸ்திரத்தை கொடுக்கிறது, அல்லது தன்னுடைய மேல் அங்கியை கொடுக்கிறது. இப்ப நான் கேட்கிறேன், உங்க வஸ்திரத்தை இயேசு வாங்கினாரா, அவருடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரா? சரிதானா? சரி, அடுத்து 2வது வாசிங்க. இடைக்கு செய்து ஆயுதங்களோடு கலட்டி கொடுப்பது. இப்ப
உங்களுடைய நீங்க வச்சிருக்கிற ஆயுதங்களை எல்லாம் அவர் வாங்கினாரா, அவருடைய சர்வாயுத வர்க்கங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரா? அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை மட்டும். சரியா? சரி, மூணாவது, ஒரு மிருகத்தை இரண்டாக வெட்டி அதன் நடுவே கடந்து போகுது. இப்ப நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அவர் உங்க சரீரத்தை வெட்டி அதுக்குள்ள அவர் வந்தாரா, அவர் தன்னுடைய சரீரத்தை கிழித்து கொண்டு நீங்க என் சரீரத்தோட இணைஞ்சிட்டீங்கன்னு சொன்னாரா? எது நடந்துச்சு? யாருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது? யாருடைய சந்திரம் சந்து சந்தா வெட்டப்பட்டது? இப்ப உங்க சரீரத்தை அவர் கிழிச்சு உள்ள வந்தாரா, அவருடைய சரீரத்தோடு தலையா மட்டும் நான் இருந்துக்கிறேன், உடம்பா நீ வான்னு உங்க அழைச்சிருக்கிறாரா? சொல்லுங்க. சரி, அடுத்து வாசிங்க. இருவரும் வலது கரத்தை உயர்த்தி உள்ளங்கையில் வெட்டிக்கொண்டு. இப்ப உங்க உள்ளங்கையில தெரியுமா, இன்னைக்கும் சாத்தானிக் சர்ச்சுக்குள்ள போனீங்கன்னா சாத்தானோட உடன்படிக்கை பண்றதுக்கு அங்க என்ன செய்வாங்கன்னா இந்த உள்ளங்கையில ஒரு குத்து குத்தி ரத்தத்தை மெழுகுவத்தி மேல விட வச்சு சாத்தானோட உடன்படிக்கை பண்ணுவாங்க. இப்ப சாத்தான் மனுக்குலத்தினுடைய உள்ளங்கையில உருவ குத்துகிறான். ஆனா இயேசு நீ உள்ளங்கையில உருவ குத்த வேணாம்பா, நான் என் கையில உள்ளங்கையில உருவ குத்துனா போதும். இப்ப சொல்லுங்க, இந்த உள்ளங்கையில உருவ குத்துகிறது உங்களுக்கு வந்துச்சா, அவரு பண்ணாரா? இயேசு. அடுத்து வாசிங்க. ஒருவருடைய பெயரில் உள்ள சில பகுதிகளை நம்முடைய பெயரோடு சேர்த்துக் கொள்வோம். ஒருத்தருடைய பேர்ல இருக்கிற சில பகுதிகள் இன்னொருத்தர் பேருக்கு வரும். உங்க பேர்ல பாதி இயேசுட்ட போச்சா, இயேசு கிறிஸ்துவினுடைய பாதியில பேர் உங்ககிட்ட வந்திருக்கா? இயேசுவின் பேர்ல அங்கிட்ட சொல்லுங்க. நம்மள எல்லாம் என்னன்னு சொல்றாங்க? இயேசுக்காரங்க, கிறிஸ்தவர்கள். சொல்லுங்க, என்னன்னு சொல்றாங்க? பாதி பேர் உங்களை நீங்க போகும்போது யாரு போறதுன்னு சொல்றது, அந்த மாதிரி யாரு போறாரு? இயேசுக்காரர் சொல்றாரா? இப்ப யாரு பேரு தான் ஆட்ட வந்திருக்கு? சரி, அடுத்து சில தழும்புகள் உடலில் ஏற்றுக்கொள்வது. இப்ப அவருக்காக நீங்க தழும்புகளை ஏற்றுக்கொண்டீங்களா, உங்களுக்காக அவர் தழும்புகளை ஏற்றுக்கொண்டாரா? எங்களுக்காக அவர் தழும்புகளை காயங்கள் பட்டிருக்கிறார், அவர் தழும்புகள் இருக்கா இன்னும்? அடுத்து சாட்சிக்கு முன்பாக நின்று உரைப்பது. இப்ப நல்லா கவனிங்க. பிதாவுக்கு முன்னாடி நின்று தூதர் கணங்களை எல்லாம் சாட்சிகளாக வைத்து நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன்னு அவர் வாக்கு கொடுத்திருக்காரா, இல்ல நீங்க போய் அவருக்கு வாக்குறுதி ஏதாவது கொடுத்து வந்திருக்கீங்களா? அவர்தான். சொல்லுங்க, அவர்தான். யாருதான் வாக்குறுதி கொடுத்திருக்கா? அவர்தான் நமக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அந்த வாக்குறுதி. அந்த வாக்குறுதி வரைக்கும், இது பெரிய சப்ஜெக்ட் தான், சுருக்கமா சொல்றேன். அந்த வாக்குறுதி வரைக்கும் யார் தான் கொடுத்திருக்கிறது? அவர் தான் கொடுத்திருக்கிறார். அடுத்து மிருகத்தின் மாம்சத்தையும் இரத்தத்தையும் புசிப்பது. இப்ப ஒரு மிருகத்தினுடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் உட்கார்ந்து புசிக்கிற அந்த பந்தி, போஜன பந்தி. இப்ப சொல்லுங்க, உங்க பந்திக்கு அவரை அழைச்சிங்களா, அவர் பந்திக்கு உங்களை அழைச்சாரா? அவர் பந்திக்கு நம்ம. அந்த பந்திக்கு பேரே என்ன பந்தி? சொல்லுங்க, அந்த பந்திக்கு பேரே என்ன பந்தி? கர்த்தருடைய பந்தி. இப்ப உங்களுடைய பந்தியா, ஜூப்ளிங் ஜோசப்புடைய பந்தியா, கர்த்தருடைய பந்தியா? கர்த்தருடைய பந்தி. இப்ப அந்த பந்தியை யார் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது? தேவன் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கார். அதெல்லாம் கவனிங்க, எப்படி எல்லாம் தேவன் ஆர்டரா பண்ணார். பழைய ஏற்பாட்டுல நோவாட சொன்னார், மிருகத்தின் மாம்சத்தை மிருகத்தின் ரத்தத்தோட என்ன செய்யக்கூடாது? அது யுனிவர்சல் லா, நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடி வேர்ல்டு லெவல் லா, உலகத்தில் அத்தனை பேருக்கு அது. மிருகத்தினுடைய மாம்சத்தை அதன் ரத்தத்தோட என்ன செய்யக்கூடாது? அப்ப புதிய ஏற்பாட்டில் எப்படி கிறிஸ்துவின் மாம்சத்தை கிறிஸ்துவின் ரத்தத்தோட புசிக்கிறோம்? மாம்சத்தை அது ரத்தத்தோட என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாது. பழைய ஏற்பாட்டு பிரமாணம் என்னன்னா, மிருகத்தின் மாம்சத்தை மிருகத்தின் ரத்தத்தோட புசிக்காத. அப்படி புசிச்சீங்கன்னா மிருகத்தின் ஜீவன் தான், மிருகத்தின் குணாதிசயம் தான் உனக்குள்ள வரும். அதனால புசிக்காத. இது பழைய ஏற்பாடு. ஆனா புதிய ஏற்பாட்டுல கிறிஸ்துவின் மாம்சத்தை கிறிஸ்துவின் ரத்தத்தோட புசி. அப்ப கிறிஸ்துவினுடைய ஜீவன் உனக்குள்ள வரும், கிறிஸ்துவினுடைய சாபங்கள் உனக்குள்ள வரும். இது புதிய ஏற்பாடு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். தேவன் எப்படி எல்லாம் சபைக்கு காரியங்கள் கொடுக்கிறார். சரியா? சரி, அடுத்து உடன்படிக்கையை நினைவு கூறும்படி ஏதாவது ஒரு காரியத்தை விட்டு போக வேண்டும். நினைவு கூறும்படி ஒரு காரியத்தை செய்ய சொல்றது. நினைவு கூறும்படி ஒரு காரியத்தை விட்டு போகுது. ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொன்னார். உடன்படிக்கை, புது உடன்படிக்கை ஏற்படுத்தும்படி என்னை
நினைவு கூறும்படி அந்த பந்தியை விட்டு போயிருக்கிறாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் சொல்றேன் பழைய ஏற்பாட்டிலேயாவது உடன்படிக்கை பண்ணும்போது ஒன்னத்தான் செய்வான். கர்த்தர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணும்போது 9 செய்து முடித்து வைக்கிறார். இப்ப சொல்லுங்க, நீங்க போய் அவரோட உடன்படிக்கை பண்ணீங்களா? அவர் உங்களோட உடன்படிக்கை? புது உடன்படிக்கை 2 நபர் உடன்படிக்கையா 1 நபர் உடன்படிக்கை? சொல்லுங்க. 1 நபர் உடன்படிக்கை தானே. சரி, இப்ப புது உடன்படிக்கைக்குள்ள வாங்க. இப்பதான் புது உடன்படிக்கை ஆரம்பம். புது உடன்படிக்கையுடைய மெயின் ஷரத்து என்னன்னா, முதல் காரியம், புது உடன்படிக்கை 1 நபர் உடன்படிக்கை என்பதால் அது அந்த உடன்படிக்கை வாக்குதத்தம் அப்புறம் அந்த உடன்படிக்கையே ஒரு நாளும் முறிக்கப்படாது. புது உடன்படிக்கையை தேவன் ஒருவனோடு செய்து விட்டார். இயேசு கிறிஸ்து ஒருவனுக்குள்ளே வந்து விட்டார். இயேசு ஒரு மனிதனோடு உடன்படிக்கை செஞ்சிட்டார். இயேசுவை ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டு விட்டால் அந்த உடன்படிக்கை ஒரு நாளும் நிலை பெயராது. அதான் வார்த்தை சொல்லுது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை அவர்களை விட்டு நிலை பெயராது. நல்ல கவனிங்க, ஒரு நபர் உடன்படிக்கை பண்ணிட்டா அந்த மனுஷனை தள்ளவே முடியாது. நல்ல கவனிங்க, ஒரு நபர் உடன்படிக்கை வந்துட்டா அந்த மனுஷனை என்ன செய்ய முடியாது? ரிஸ்கா இருக்கீங்களா? ஆமென். இப்பதான் விஷயமே இதுதான். இப்பதான் என்னது கிளைமேக்ஸ்க்கு வந்திருக்கோம். ரிஸ்கா இருக்கீங்களா? ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹalleluya. சரி, இப்ப சொல்லுங்க, புது உடன்படிக்கையினுடைய புது உடன்படிக்கை ஷரத்து நிறைய இருக்கு. அதுல ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிங்க. செய்யப்பட்டு விட்டால் அந்த உடன்படிக்கை என்ன செய்யாது? கேன்சல் ஆகா. இப்ப நீங்க கேட்கலாம், பிரதர், ஆண்டவர் ஒரு விசுவாசியோட உடன்படிக்கை பண்ணிட்டார். சரி, ஆண்டவர் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார் அப்படின்னு நான் போய் சொன்னேன்னா அவன் நோக்கத்துக்கு வாழ்வான்ல பிரதர், இஷ்டத்துக்கு வாழ்வான்ல பிரதர். இதை எப்படி பிரதர் டீல் பண்றது? முதல்ல இதை விலைக்கு சொல்றேன். நிலை பெயராதுங்கிறதுல மாற்றம் இல்லை. சரியா? எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நல்ல கவனிங்க, உற்று கவனிங்க. ஆதியாகமம் 15ல ஒரு நபர் உடன்படிக்கைய துண்டங்களின் நடுவே கடந்து போய் தேவன் ஆபிரகாமோடு பண்ணாரா? இப்ப நம்ம பார்த்தோமா? உண்மைதானா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். நல்ல கவனிங்க, 15ல உடன்படிக்கை ஒரு நபர் உடன்படிக்கை பண்ணிட்டார். அடுத்து 16ல ஆபிரகாம் யார போய் கல்யாணம் பண்ணிட்டாரு? ஆகார போய் கல்யாணம் பண்ணிட்டார். இப்ப நல்ல கவனிங்கள, ஆதாமையும் ஆபிரகாமையும் நான் கம்பேர் பண்ணி காட்டுறேன். ஆதாம் இருக்கிறார், அவர் ஒரு மனைவி. ஆபிரகாம் இருக்கிறார், அவர் ஒரு மனைவி. இப்ப அந்த ஆதாம் இருக்கிறார், ஏவாள் இருக்காங்க. பழம் அது வாட்டுக்கு இருக்கு. பழம் வந்து நேரா வந்து ஏவாள்கிட்ட பேசல. பழம் வந்து ஏவாளை டெம்ப்டேஷன் பண்ணல. சாத்தான் எதை கொண்டு டெம்ப்டேஷன் பண்றான்? பழத்தை காட்டி யாரை டெம்ப்டேஷன் பண்றான்? ஏவாளை டெம்ப்டேஷன். பழம் எதுவும் செய்யல. அது பல நாளா எங்கதான் இருக்கு. அங்க பழம் பிரச்சனை இல்ல, அது அந்த வாட்டுக்கு தான் இருக்கு. ஆனா அதை காட்டி யாரு இப்ப சோதனைக்குள்ள வைக்கிறது? சாத்தான் செய்யலாம். இப்ப ஏவாள் என்ன நினைக்கிறா? அவன் சொல்றான், நீங்கள் தேவர்களை போல ஆய்வீங்க இதை புசிச்சா, அதனாலதான் தேவன் உங்களை தடுக்கிறார் அப்படின்னு உடனே இவன் என்ன நினைக்கிறா? நான் பெரிய நிலைமைக்கு போறதை யாரு தடுக்கிறது? தேவன் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? தடுத்து வச்சிருக்காரு. அதேதான் அந்த சாராளமா நினைச்சிச்சு. நான் கர்ப்பவதி ஆகாதபடிக்கு யார் அடைச்சிருக்காரா? சொல்லுங்க. கர்த்தரின் கர்ப்பத்தை அடைத்து வைத்திருக்கிறார் சொல்றாங்களா? இவங்களும் அதான் நினைக்கிறாங்க. சரி, இப்ப இந்த ஏவாளமா என்ன நினைக்குது? கர்த்தர் எனக்கு நன்மையை தடவல் இருக்காரு, அது எனக்கு வரணும்னா எது உதவும் எனக்கு? இந்த சொல்லுங்க, இந்த பழம் எனக்கு உதவும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதேதான் இந்த சாராளமா என்ன நினைக்கிறாங்க? தேவன் எனக்கு குழந்தை இல்லாம என் சந்ததி வராம தடுத்து வச்சிருக்காரு, அதை நான் யார் மூலமா அடைஞ்சிடலாம்? இந்த ஆகாரமா
எதுவுமே பண்ணல, டெம்ப்டேஷன் எல்லாம் பண்ணல. அது போய் ஆபிரகாம் ஏதாவது டெம்ப்டேஷன் வச்சா? அது அவனை கொலை பண்றதுக்கு ஏதாவது பண்ணுச்சு? அது அது பாட்டு தான் இருக்கு. அந்த ஆகார பயன்படுத்தி சாராளுக்குள்ள ஒரு 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 பிளான் பியை போட்டு தேவனை திட்டமில்லாத ஒரு திட்டத்தை கொடுத்து இப்ப யார் உள்ள வைக்கிறது? சாத்தான் தான். இதுக்கு இந்த அம்மா என்ன பண்ணுது? அதுக்கு ஏவாள் ஒத்துழைப்பு கொடுத்தது போல இந்த அம்மா என்ன பண்ணுது? ஒத்துழைப்பு. இப்ப ஏவாள் அம்மா அந்த பழத்தை புசிச்ச உடனே மகிமை வந்துச்சா வெக்கம் வந்துச்சா? சொல்லுங்க. ஆகார கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால சாராளுக்கு மகிமை வந்துச்சா அவமானம் வந்துச்சா? சொல்லுங்க. அவமானம். இப்ப நான் கேட்கிறேன், ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்ச உடனே தோட்டத்தை விட்டு இவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? சொல்லுங்க. துரத்தப்பட்டார். அப்படி இருக்கும் பட்சத்துல அதே தவிர எக்ஸாக்டா கரெக்டா அவங்க என்ன பண்ணாங்களோ அதே தவிர அப்படியே ஆபிரகாமும் சாராளும் செஞ்சா இவங்க ரெண்டு பேரையும் கானானை விட்டு துரத்தணுமா வேணாம்? சொல்லுங்க. நியாயமா இல்லையா? அவங்க ரெண்டு பேரும் அவங்க என்ன பிளான்ல வச்ச தோட்டத்துல இந்த பிளானை நீங்க மாத்துறீங்க, திட்டத்தை மாத்துறீங்க, சித்தத்தின் மையத்துல நீங்க இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணிடணும்? இந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. வெளியே போ அப்படின்னு வெளியேற்றிருக்கணும்ல. வெளியேற்றினார்ல ஆதாம் ஏவாளை வெளியேற்றினார். அட் தி சேம் டைம் ஆபிரகாமோ சாரானோ இப்ப சாராளின் வயிற்றுலதான் அந்த சந்ததி வரணுங்கிற திட்டத்தை க்ளோஸ் பண்ணி அதை பினிஷ் பண்ற மாதிரியான நடவடிக்கைகளை செஞ்சு அந்த பிளான் பிக்கு இவங்க போறாங்க. இன்னொரு விதத்துல அதை அடைய நினைக்கிறாங்கன்னா இவர்களும் துரத்தப்படணுமா இல்லையா? ஆனா துரத்தப்படல. என்ன நடந்துச்சு தெரியுமா? நல்ல கவனிங்க. 15ல ஒரு நபர் உடன்படிக்கை ஆபிரகாமோட பண்றார். 16ல விழுகிறான். 13 வருஷம் அவனோட பேசாம இருந்தா கூட 17வது அதிகாரத்துல திரும்ப வந்து உடன்படிக்கையை புதுப்பிச்சு எந்த காரியம் ஆபிரகாம விழவச்சோ அந்த ஆகாரைத்தான் துரத்தி விட்டாரை ஒழிய ஆபிரகாமை சாராளை துரத்தினார். திருப்பி சொல்றேன். ஆதாம் ஏவாள் விழுந்த போது விழுந்தவர்களை துரத்தினார். ஏன்னா இந்த உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை? எத்தனை நபர்கள் சேர்ந்து செஞ்சது? ஆனா ஆபிரகாமும் சாராளும் விழுந்த போது விழுந்தவர்களை துரத்தாமல் விழுகைக்கு காரணமான காரியம் துரத்தப்படுகிறது. எத்தனை பேர் நானே சொல்ல முடியுமா? ஏன்னா என்ன உடன்படிக்கை? நான் சொல்றேன் பிரதர், நான் சொல்றேன், நீதிமான் நீங்க 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பீங்க. இனிமே கர்த்தர் உங்களை துரத்த போறதில்ல. உங்க விழுகைக்கு காரணமான நபர் துரத்தப்படுவாங்க. விழுகைக்கு காரணமான காரியம் துரத்தப்படும். விழுகைக்கு காரணமான அரசு துரத்தப்படும். எத்தனை நாமே சொல்ல முடியும்? எது காரணமோ அதுதான் துரத்தப்படும். இதுதாங்க ஒரு நபர் உடன்படிக்கை விசேஷம். இப்ப சொல்லுங்க, நீங்க கர்த்தருக்குள்ள நீதிமான்களா இருக்கீங்களா? அவர் உங்க கையை பிடிச்சாரா? நீங்க அவர் கையை பிடிச்சிருக்கீங்களா? இப்ப நமக்கு என்ன தெளிவா தெரியணும்னா, நான் என் எல்லையில எதெல்லாம் என்ன விழ வைக்கும் அது எல்லாமே என்னை விட்டு வெளியே அடிச்சிருக்கேன். அது குணமாகட்டும், சுவாபமாகட்டும், பணமாகட்டும், ஆளா யாரா இருந்தாலும் வெளியே அடிக்கிறார்கள். எத்தனை பேருக்கு விளக்குது? இப்ப சொல்லுங்க, ஒரு நபர் உடன்படிக்கை பண்ணிட்டா என்னவே ஆகாது. கேன்சரே. ஆனா நம்ம ஜனங்களை என்ன மிரட்டு என்ன மிரட்டு அதாவது தேவனை பத்தின அந்த போற்றையவே எப்படி மாத்தி காட்டுறோம்? நம்ம மாத்தி காட்டுறோம். ஆண்டவர் கேட்பாரு, உன்னை எல்லாம் புது உடன்படிக்கைக்குள்ள வச்சிருக்க எங்கேயே விட்டுருக்கணும். உன்னைய மோசே காலத்திலே விட்டுருக்கணும். வனாந்தரத்துல 50 பேருக்கு அதிபதியா உன்னை விட்டுருந்தேன்னா இப்படி நீ என்னை குறித்து என்ன செய்ய மாட்ட. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் 2 நபர் உடன்படிக்கை ஆதாம் ஏவாள் விழுந்த உடனே பேச்சே கிடையாதுங்க, துரத்தி விட்டாங்க. ஆர்டர் பாருங்க, எவ்வளவு ஆர்டர், எவ்வளவு
கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் எடுத்து சொல்றேன். அதாவது 15ல ஆண்டவர் வந்து வாக்குத்தத்தெல்லாம் கொடுத்து உடன்படிக்கை பட்டாரா? 16ல இது வாட்டுல போய் என்ன பண்ணிருச்சு? கல்யாணம் பண்ணிருச்சு. 17ல வந்து அவரா வந்து சொல்றாரு, இங்க பாருப்பா கேளுங்க, 17ல விருத்த சேதன உடன்படிக்கை சொல்லுங்க. 17ல என்ன உடன்படிக்கை? விருத்த சேதன. 18ல சோதோம் குமாரா அழிப்பு சொல்லுங்க. 18ல என்ன அழிப்பு? திருப்பி நான் கேக்குறேன், 15ல என்ன நடந்துச்சு? என்ன நபர் அந்த அழுத்தம் சொல்லுங்க. என்ன நபர் உடன்படிக்கை? அது முக்கியம். சும்மா உடன்படிக்கை என்ன நபர் உடன்படிக்கை? 16ல என்ன நடந்துச்சு? மீறுதல், விழுகு. வெரி குட். சரியா? மீறுதல். சரியா? சரி. 17ல என்ன உடன்படிக்கை வருது? என்ன செய்ய சொல்றாரு அவரு? விருத்த சேதனம். 18ல என்ன எது அழிக்கப்படுகிறது? விருத்த சேதனம்னா என்னன்னு நான் சொல்றேன். அதுவே நிறைய நமக்கு விளங்க மாட்டேங்குது. ஏன் பிரதர் அந்த நுனித்தோலை போய் ஏன் அழுக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்றேன். அதாவது இந்த விருத்த சேதனம் பார்த்து ஒண்ணு எடுத்துச்சு வசனம். விருத்த சேதனம் என்னன்னு சொல்றேன். ஆதியில ஆதாம் பாவம் செஞ்சுட்டான்ல, ஆதாமின் சந்ததி வருது இல்ல, ஆதாமின் சந்ததி முழுவதுமே துன்மார்க்கர். சொல்லுங்க, ஆதாமின் சந்ததி முழுவதுமே என்னது? துன்மார்க்கரின் முடிவு அறுப்புண்டு போவதே துன்மார்க்கரின் முடிவு. சங்கீதம் 37-38 அறுப்புண்டு போவதே துன்மார்க்கரின் முடிவு. உடன்படிக்கையில விருத்த சேதனம் 1 எழுதியிருக்கிறார். 38-37 உடன்படிக்கையில விருத்த சேதனம் 1 37-38. தேங்க்யூ. அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள், அறுப்புண்டு போவதே துன்மார்க்கரின் முடிவு. இப்ப நல்லா கேளுங்க. ஆதாமுடைய சந்ததி எல்லாமே தேவனுடைய பார்வையில அவர்கள் காரத், எபிரேய பாஷையில அறுப்புண்டு போறதுன்னா காரத், அழிக்கப்படுறதுன்னு அர்த்தம், வெட்டப்பட்டு போறதுன்னு அர்த்தம். எப்படின்னா சொல்லலாம். சரியா? காரத், KARATH, KARATH சொல்லுங்க. காரத். ஒரே ஒரு தடவை சொல்லுங்க. என்ன வார்த்தை அது? காரத். இப்ப ஆதாமுடைய சந்ததி எல்லாமே அறுக்கப்பட்டு போகணும், வெட்டப்பட்டு போகணும், துண்டிக்கப்பட்டு போகணும். இதுதான் தேவனுடைய முடிவு. அது மாற்றமே கிடையாது. அதனாலதான் தேவன் சொல்லும்போது இந்த ஜனங்கள் மாம்சமானவைகள் எல்லாமே அவருடைய பார்வையில் அறுப்புண்டு போகணும். நோவா காலத்துல சொல்லும்போது சொல்லுவார், இந்த மாம்சமானவைகள் எல்லாம், ஏன்னா எல்லாம் சேர்ந்து பண்ணுச்சு. மனுஷனும் பண்ணுனா சர்ப்பமும் பண்ணுச்சு. பாருங்க, மிருக ஜீவனும் மனுஷனும் சேர்ந்துதான் விழுகைக்கு காரணம். பார்த்தாரு, மனுஷனை மட்டும் விட்டு அழிச்சுட்டு மிருக ஜீவன் எல்லாம் விடுறது இல்ல. மிருக ஜீவனும் சேர்ந்து அழியட்டும். மாம்சமானவைகள் எல்லாம் என் முன்னாடி இல்லாமல் என்ன பண்ண போகட்டும்? அறுப்புண்டு போகணும், காரத் செய்யப்படணும். எல்லாமே என் பார்வையில துன்மார்க்கரின் முடிவு அறுப்புண்டு போறதுதான் அப்படின்னு டிக்ளேர் பண்ணார். எவன் போனாலும் தேவனுக்கு முன்னாடி அந்த நாட்டில் நிக்கவே முடியாது. அறுப்புண்டு போறதுதான் முடிவு. ஆனா இப்படி ஆதாம்ல இருந்து நோவா வர்றார், நோவால இருந்து அப்படி ஜெனரேஷன் வர்றாங்க. ஆபிரகாம் வர்றார். ஆபிரகாம் வந்து கர்த்தரை விசுவாசிக்கிறார். விசுவாசிச்சவன அவரோட ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டார். 15 அதிகாரத்துல உடன்படிக்கை பண்ணிட்டார். சரி, உடன்படிக்கை பண்ணிட்டு நல்லா இருப்பான் அப்படின்னு பார்த்தா அவனும் போய் என்ன செய்யறான்? 16 அதிகாரத்துல என்ன பண்ணிட்டான்? டக்குன்னு விழுந்துட்டான். இப்ப பாவம் பண்ணிட்டான். துன்மார்க்கரின் முடிவு என்ன செய்யப்பட்டு போவதுதான்? அறுப்புண்டு போவதுதான். இப்ப ஆதாமும் சேர்ந்து அழிஞ்சு ஆகணும். 16ல அவன் தப்பு பண்ணிட்டான், அடுத்து அழியணும். 18ல அழிவு வரப்போகுது. சோதம் குமாரா மேல 18வது அதிகாரத்துல மிகப்பெரிய அழிவு வரப்போகுது. நல்லா யோசிச்சு பாருங்க, தேவனுடைய அன்பை பாருங்க. 15ல ஒரு நபர் உடன்படிக்கை பண்றாரு, 16ல பொத்துன்னு விழுகிறான், 18ல மிகப்பெரிய அழிவு ஆயத்தமாக்கப்படுது. தேவன் பார்க்கிறார், துன்மார்க்கரின் முடிவு என்ன செய்யப்பட்டு போவதுதான்? அறுப்புண்டு போவதுதான். அவர் வந்து சொல்றார் ஆபிரகாம், பெரிய அழிவு வரப்போகுதுடா, நீ இப்ப என்ன பண்ணிக்கிறன்னா, ஆண்டவரே நான் ஆதாமின் சந்ததியா இருக்க மாட்டேன், நான் அவபக்தியுள்ள சந்ததியா இருக்க மாட்டேன், தேவ பக்தியுள்ள சந்ததியா தான் நான் இருப்பேன். நான் ஆதாமின் சந்ததிக்கு எனக்கு இனிமே என்ன இல்ல, சம்பந்தம் இல்ல ஆண்டவரே. நான் ஆதாமின் சந்ததியை பிறப்பிக்கிறவன் இல்ல, நான் அவபக்தியுள்ள சந்ததியை பிறப்பிக்க மாட்டேன், நான் தேவ பக்தியுள்ள சந்ததியா இருக்க விரும்புறேன் ஆண்டவரே. இனிமே ஆதாமின் சந்ததி என்கிட்ட இருந்து வராதுன்னு சொல்லி தன் பிறப்புறுப்பின் நுனித்தோலை காரத் பண்றான், அறுக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
இனிமே எனக்குள்ள இருந்து எந்த சந்ததி வராது, ஆதாமின் சந்ததி அல்ல, நான் இனிமே தேவ சந்ததி ஆண்டவரே, நான் இனிமே என்ன சந்ததி. இத ஆபிரகாமுக்கு 17 வந்து சொல்லி வர்றா. முதல் நுனித்தோலை வெட்டு. என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம் தெரியுமா? நீ நுனித்தோலை வெட்டிட்டீன்னா நீ என்ன சொல்ற? நான் இனிமே யாருடைய சந்ததி அல்ல, ஆதாமின் சந்ததி அல்ல. ஏன்னா ஆதாமின் சந்ததி தானே துன்மார்க்கர். துன்மார்க்கரின் முடிவு என்ன செய்யப்பட்டு போவது? அறுப்புண்டு போவது தானே. அதனால அதுக்கு அடையாளம். இப்ப நான் உங்களுக்கு இன்னொன்று தெளிவா ஒரே இதுல உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேனே. பஸ்கா பண்டிகை இருந்துச்சுல, எல்லாருக்கும் தெரியும். பஸ்கா பண்டிகை என்ன சொன்னாரு? வீட்டுக்குள்ள போயிருங்க, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்து எங்க பூசிருங்க, நிலைக்கால பூசிருங்க. சங்காரத்துடன் வந்து பார்த்தா எதை பார்ப்பாங்க? நிலைக்கால இருக்கிற ரத்தத்தை பார்த்துட்டு என்ன செஞ்சிருவான்? இப்படி சொல்றேனே. ஒருத்தர் வீட்டுக்குள்ள இருக்கிறார், மோசே இருக்கிறார், வீட்டுக்குள்ள இருக்கிறார். மிரியாம், அக்கா மிரியாம், அண்ணன் ஆரோன், மச்சினை ஊரு, எல்லாரும் ஊர்ல இருக்கிறாங்க. மிரியாமுடைய கணவர் தான் ஊராம், எபிரேய யூதருடைய பாரம்பரியம். மச்சினை ஊர், எல்லாரும் ஊர்ல இருக்கிறாங்க. இப்ப வீட்டுல ரத்தத்தை எடுத்து பூசிட்டாங்க. மேல பூசிட்டு உள்ள உட்கார்ந்து சங்காரத்தோடு வரணும் அப்படி பாக்குறாங்க. பார்த்துட்டு பட்டயத்தை அப்படி உருவுறான். உடனே மோசே வந்து மேல பாருங்க என்ன இருக்கு? ரத்தம். அப்ப சங்காரத்தோடு என்ன நினைப்பானா, இங்க ரத்தம் இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே இந்த வீடு மரணத்தை சந்தித்து விட்டது. இனிமே ஒரு மரணம் இந்த வீட்டுக்குள்ள என்ன செய்ய வேண்டியது இல்லை. அப்ப அந்த ரத்தம் ஒரு அடையாள மரணம். சொல்லுங்க, என்ன மரணம்? சத்தமா சொல்லுங்க, என்ன மரணம்? ஒரு 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 பாவத்துக்கு ஒரு தடவை தான் தண்டிக்கப்படணும் இல்லையா? 2 தடவை என்ன வராது, தண்டனை வராது. அது வந்து அந்த ரத்தத்தை பார்த்த உடனே அவன் என்ன நினைக்கிறான்னா, ஏற்கனவே இந்த குடும்பத்துக்குள்ள என்ன வந்துருச்சு, மரணம் வந்துருச்சு. இனிமே என்ன செய்ய வேண்டியது இல்ல, மரணம் வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு கடந்து போறானா. அதேதான் ஆபிரகாம் என்ன பண்ணுவாராம்? சோதோம் குமாரா அழிக்கப்பட போறாங்கல்ல, அப்ப ஆபிரகாம் என்ன செய்யறாராம்? நுனித்தோலை அறுத்ததுனால, கார பண்ணினதுனால என்ன சொல்றாராம்? அந்த தூதன்ட்ட, இங்க பாருங்க, துன்மார்க்கரின் முடிவு அறுக்கப்பட்டு போறதுதான். ஆனா அந்த அறுப்புக்கு அடையாளமா என் சரீரம் ஏற்கனவே அறுக்கப்பட்டாச்சு. இனிமே நான் அறுக்கப்பட்டு போவது கிடையாது, எனக்கு அழிவு கிடையாது. இதுதான் அந்த அடையாள விருத்த சேதம். அதை அறுத்துறான்னா என்ன அர்த்தம்னா, இனிமே எனக்கும் அந்த சந்ததிக்கு சம்பந்தம் இல்ல, ஏற்கனவே நான் அறுக்கப்பட்டவன். சொல்லுங்க, ஏற்கனவே நான் என்ன செய்யப்பட்டவன்? சத்தமா சொல்லுங்க, ஏற்கனவே நான் என்ன செய்யப்பட்டவன். இப்ப சிலுவையோட நான் சொல்றேன். இப்ப பிதா உங்களை என்னை பார்க்கும்போது நம்மள பார்க்க மாட்டாராம், தலையா இயேசுவினுடைய முகத்தை பார்ப்பாராம், சரீரமா உங்களை என்னையே பார்ப்பாராம். அவர் பார்க்கும்போது என்ன தோணும்னா, இந்த காயம், நான் தான் கை வச்சுக்கிறோமே, இந்த கையை பார்க்கிறப்ப அவருக்கு எது தெரியும்னா இந்த காயம் தெரியுமா? அப்ப என்ன நினைப்பார்னா, என்னையும் இயேசுவையும் சேர்த்து வச்சு பார்த்துட்டு, இந்த சரீரம் இனிமே தண்டிக்கப்பட வேண்டியதில்லை, ஏற்கனவே தண்டிக்கப்பட்டாச்சு, ஏற்கனவே இது அறுக்கப்பட்டாச்சு, ஏற்கனவே இது கிழிக்கப்பட்டாச்சு, ஏற்கனவே இது ஆக்கினை தீர்ப்பை அடைஞ்சாச்சு. அதனால இனி ஒரு அழிவு தேவை. நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு விளங்குது? நான் இன்னும் ஒரே லைன்ல தெளிவா சொல்றேன். 15ல உடன்படிக்கை ஒரு நபர் வாக்குறுதியெல்லாம் அவரால் எழுதி கொடுக்கிறார், கிருபையை கொடுக்கிறார். 16ல விழுகிறார், 18ல மாபெரும் அழிவு வரப்போது ஓடி வந்து சொல்றார், அதான் ஆபிரகாம் உன்னுடைய நுனித்தோலை அறுத்துக்கும். அவன் வந்து பார்த்தா துன்மார்க்கரோடு துன்மார்க்கனாய் உன்னையும் அறுத்து போட மாட்டான். சோதோம் குமாரா அழிவுல நீனும் சேர்ந்து அழிய மாட்ட. ஏன்னா உன்னுடைய சரீரம் அறுக்கப்பட்ட சரீரமா இருக்குவது, அது ஏற்கனவே ஒரு அடையாள மரணத்தை நீ ஒரு சரீரத்துல ஏற்றுக்கொண்டீங்கன்னா இனிமே நீ அந்த அறுப்புக்குள்ள போக மாட்ட, உனக்கு அழிவு இருக்கா? நான் கேட்கிறேன், 16ல விழுந்தானா இல்லையா? போடா, துன்மார்க்கரோட துன்மார்க்கனா நீனும் சேர்ந்து சாணு விட்டுருக்கணுமா இல்லையா? அதனாலதான் சொல்றேன், அவர் ஒரு நபர் உடன்படிக்கை பண்ணிட்டா ஒரு நாளும் உங்களை அழிய விட மாட்டார். ஒரு நாள் உங்க ஊழியம் அழிஞ்சிடாது பாஸ்டர். என்ன பண்ணினாலும் எது பண்ணினாலும் என்ன செஞ்சாலும் உங்களை அந்த அழிவுல இருந்து தூக்கிடுவார், தூக்கி எடுத்துருவார். இதுதான் கிறிஸ்து நம்மோடு செய்த உடன்படிக்கை.
நம்ம அப்ப விருத்த சேதனம் நம்ம பண்ண வேண்டியதில்லை. கலாத்தியர்ல பவுல் அதான் சொல்றார், நம்முடைய சரீரம் யாரோடு இணைந்த சரீரமாக இருக்கிறது. அவர் என்னைய பார்க்கும்போது என்னைய மட்டும் பார்க்க முடியாது, எனக்கு மேல யார் தலையை பார்க்கணும்? என் சரீரம் தான் என் சரீரத்தை பார்க்க முடியும், என்னைய பார்க்க முடியும். தலைன்னு யார் தான் பார்க்கணும்? கிறிஸ்துவ. சரீரம்னு பார்த்தா என்னைய பார்க்கறாருன்னு வச்சுக்கிறீங்க. அப்ப யாருடைய சரீரம்? நான் கிறிஸ்துவனுடைய சரீரம். அது ஏற்கனவே அழிக்கப்பட்டாச்சு, ஏற்கனவே அறுக்கப்பட்டிருக்கு, ஏற்கனவே ரத்தம் சிந்திருக்கு, ஏற்கனவே மரணம் வந்திருக்கு. ஏற்கனவே மரணம் வந்துருச்சு, இனி ஒரு அழிவு எனக்கு கிடையாது, இனி ஒரு மரணம் எனக்கு கிடையாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லி நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? விளங்குறவங்க விளங்குறதுக்கதான் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க. இப்ப சொல்லுங்க, கர்த்தர் தான் நம்முடைய கையை பிடிச்சார். ஒரு நாள் நமக்கு அழிவு இல்லை, ஒரு நாள் அழிவு இல்லை. எப்ப வரும் தெரியுமா? எனக்கு அழிவு வரும்னு நான் பேசுவேன் பாருங்க, நானே டிக்ளேர் பண்ணுவேன் பாருங்க, நானே ராங் கன்ஃபெஷன் பண்ணுவேன் பாருங்க. அப்பதான் அப்ப என்ன அர்த்தம்னா, நல்லா கவனிங்களேன், நான் ஆதாமின் சந்ததியில இல்ல, முதலாம் ஆதாமின் சந்ததியில இல்ல, நான் யாருடைய சந்ததியா வந்துட்டேன்? இப்ப இரண்டாம் ஆதாம் கிறிஸ்துவின் சந்ததியா வந்துட்டேன். ஆனா அந்த தலையின் சரீரமா என்ன பார்க்காம, நான் ஏற்கனவே என்னுடைய சரீரம் பாடுபட்டு இருக்கு, ஏற்கனவே சிலுவையில் நான் அறுக்கப்பட்டிருக்கிறேன், ஏற்கனவே காரம் பண்ணப்பட்டிருக்கிறேன், ஏற்கனவே மரணத்தை அனுபவிச்சுட்டேன், இனிமே அந்த பாடுகள் எனக்கு இல்ல. அந்த பார்வை இல்லாம என்ன நான் ஆதாமின் சந்ததியே பார்த்தேன்னு வைங்க, உன் விசுவாசத்தின்படியே உனக்கு அப்படின்ட்டு போயிடுவேன். இப்ப கொஞ்சம் யோசிக்கல, நம்முடைய பிரசங்கங்கள்ல எத்தனை பிரசங்கங்கள்ல ஜனங்களுக்கு நம்ம அழிவையே அப்படி போக்கஸ் பண்ணி காட்டிடுவோம். எங்க மிஸ்டேக் வருதுன்னா, இப்ப தேவனை நீங்க பாக்குற பார்வை எப்படி இருக்கு? ரொம்ப லோவா பாக்குறீங்களா, ரொம்ப ஹையா பாக்குறீங்களா? உண்மையை சொல்லுங்க, தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறார் உங்களுக்கு இப்ப தெரியுது. இப்ப இந்த செய்தியில நீங்க கேட்கும்போது உங்களுக்கு தேவன் எப்படிப்பட்டவரா தெரியல, மேன்மையான தெரியுறா, மேன்மையான தெரியுறா. இப்ப நான் கேட்கிறேன், அவர் மேல இந்த அன்பு பெருகுச்சுன்னு வச்சுக்கிறீங்க, அந்த அன்பு திரளான பாவங்களை மூடாது, எல்லாத்தையும் மூடாது, ஜனங்களை அந்த அழிவுல இருந்து தூக்கி எடுத்து நிறுத்தும். அது சோதோம் குமார அழிவு. நான் கேட்கிறேன், என்ன தேவை இருக்கு ஆண்டு வந்து விருத்த சேதத்தை பத்தி உங்களுக்கு சொல்லணும்? அதனாலதான் அந்த அழிவு வரப்போற தெரிஞ்சுதான் அன்னைக்கே பண்ண நான் விருத்த சேதம். ஆண்டவர் சொன்ன அன்னைக்கே அறுத்து போட்டான். இனிமே ஆதாமின் சந்ததி இல்லை, நான் கிறிஸ்துவின் சந்ததி, நான் தேவ சந்ததி. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப முத ஷரத்து என்னன்னா, புது உடன்படிக்கையில அந்த உடன்படிக்கை செய்யப்பட்டு விட்டால் அந்த உடன்படிக்கை என்ன ஆகாது, கேன்சலே ஆகாது. அதுக்கு ரத்தே கிடையாது, அது ரத்து செய்யப்படாது. அடுத்து இரண்டாவது பாயிண்ட் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இரண்டாவது, ஒரு நபர் உடன்படிக்கையில கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன செய்யப்படாது? சொல்லுங்க, வாக்குத்தத்தம் உடன்படிக்கை முடியாது. அடுத்து அந்த உடன்படிக்கைக்குள்ள கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறும். அதை என்ன செய்யவே முடியாது, வாபஸ் பெறவே முடியாது. எரேமியா புத்தகம் 18:6-10 வாசிங்க. இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். பிடிக்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் நாங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன், கட்டுவேன், நாட்டுவேன் என்று ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறது உண்டு. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். இப்ப சொல்லுங்க, வாக்குத்தத்தம் மாறுவாரா மாற மாட்டாரா? அப்படியா? அவரோட பாஸ்டர் சொன்னா அவர் உடன்படிக்கை பண்ணிட்டாரு, நான் ஒப்பு கொடுக்கலைன்னா, நான் சரியா வாழலைன்னா மாறிடுறாரு. சொல்லுங்க, மாறுவாரா மாற மாட்டாரா?
மிகுந்த அமைதி உண்டாயிற்று. சரி, இப்ப நான் கேட்கிறேன், நம்முடைய போதனை என்ன? நீ நல்லா இருந்தா ஆசீர்வதிப்பார், நல்லா இல்லைன்னா ஆசீர்வதிக்க இப்படிதானே சொல்றோம். இப்ப நான் கேட்கிறேன், 100% நான் தேவனுக்கு முன்னாடி சரியானா அப்படின்னு யாராவது ஒருத்தர் கை தூக்குங்க சொல்லுங்க. சரி, யாரும் இல்லையா? இந்த அருப்புக்கோட்டையில யாராவது கை தூக்க முடியுமா? இந்த டிஸ்ட்ரிக்ட்ல யாராவது கை தூக்க முடியுமா? ஆமாவா இல்லையா? நேரம் 5 நிமிஷம் முடியும், 1.5 நிமிஷம் முடியாது. தமிழ்நாட்டுல யாராவது இன்னைக்கு அப்படியே மீடியாலாம் முழங்குற யாராவது சான்ஸ்? நம்மளால அரைகுறையா தூக்கலாம், அங்கெல்லாம் என்னவே கிடையாது, வாய்ப்பு இல்ல ரசா, சான்ஸே கிடையாது. சரி, இந்திய தேசத்துல யாராவது, உலகத்துல யாராவது? அப்பனா என்ன? உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தா போதும், நிறைவேற்ற வேண்டிய அவசியமே இல்லை. அப்படிதான் சொல்றீங்க, அப்படிதான் சொல்ல வர்றோம். நம்ம அவர் நமக்கு எதை கொடுத்தா மட்டும் போதும். ஏன்னா நம்ம கண்டிப்பா 100% அவர் முன்னாடி பூரணரா என்ன செய்ய முடியாது. அப்ப அவருடைய வாக்குறுதி என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அவர் சொல்லிட்டே போனா மட்டும் போதும், என்ன செய்ய வேண்டியது இல்லை. இது எப்படி இருக்கு? இதெல்லாம் யார் எழுதுன்னா விசுவாசிகள் நம்மளை பார்த்து கேட்கணும். கெனத் கேகின் சொல்லும் போது சொல்லுவாரு, நான் இத்தனை நாள் பிரசங்கம் பண்ண பிரசங்கத்துக்குலாம் என்னை கல்லால் அடிக்காம விட்டாங்க. அவர் சொல்ல, உங்களை சொல்லல, அவர் புத்தகத்தை விட்டாங்க. இந்த விசுவாசிகள் என்னை கல்லால் அழிக்காமல் விட்டது கர்த்தருடைய கிருபை அப்படின்னு எழுதியிருப்பார். இதை ஒரு விசுவாசி கேட்டா என்ன பதில் சொல்லுவாங்க? என்ன பாஸ்டர், ஒரு பக்கம் கர்த்தருடைய பார்வையில் நீதிமான் ஒருவனும் இல்லைன்னு நீங்க தான் சொல்றீங்க, இன்னொரு பக்கம் என்ன சொல்றீங்க, நீ நீதிமானா இல்லைன்னா உனக்கு என்ன வராது. ஆனா இந்த ஞாயிற்றுக்கு இந்த வாக்குத்தத்த ஆராதனையில மட்டும் கரெக்டா என்ன சொல்றீங்க நீங்க, எனக்கு வருமா வராதா? அதுதான் வந்து சொல்றேன். அதெல்லாம் கவனிங்க. இருநபர் வாக்குத்தத்தத்துல பழைய உடன்படிக்கையில அது ரொம்ப தெளிவா ஆண்டவர் சொல்றார். இஸ்ரவேல் குடும்பத்தாரே அப்படின்னா அவங்க எந்த உடன்படிக்கையில இருந்தாங்க? ஒரு நபர் உடன்படிக்கையில இருந்தாங்களா, இருநபர் உடன்படிக்கையில இருந்தாங்களா? இருநபர் உடன்படிக்கையில தான் இருந்தாங்க. இருநபர் உடன்படிக்கையில இருந்தவங்களை பார்த்து சொல்றார், இங்க பாருப்பா, நான் ஒன்று சொல்றேன், அதே நேரம் அதை மாற்றி அதை வாபஸ் வாங்குறதுக்கு எனக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. அது ரைட், அவர் சொல்றது கரெக்ட். ஆனா ஒரு நபர் உடன்படிக்கையில வாக்குத்தத்தம் என்ன செய்யப்படவே படாது. 2 கொரிந்தியர் 1:16 இருந்து 22 வரைக்கும் வாசிங்க. 2 கொரிந்தியர் 1:16 வரைக்கும். பின்பு உங்கள் ஊர் வழியாய் மக்கெதோனியா நாட்டுக்கு போகும். இப்ப என்ன சொல்லி அதை விலைக்கு சொல்லி அதை மட்டும் விலைக்கு சொல்லிடுறேன். பவுல் கொரிந்தியருக்கு சொல்லும் போது என்ன சொன்னாரா, இங்க பாருங்கப்பா, அவர் சொல்றாரு, நான் கொலோக்கியலா சொல்றேன், இங்க பாருங்கப்பா, நான் மக்கெதோனியா போகும்போது வர்றேன் அப்படின்னு கொரிந்தியர் சொன்னாராம். அப்புறம் உடனே பிளான மாத்தி, இல்ல போயிட்டு வரும்போது வர்றேன், கொரிந்தியருக்கு வர்றேன் அப்படின்னாராம். அப்புறம் இல்ல நான் யூதேயாவுக்கு போவே இல்லை, எருசலேமுக்கு போவே இல்லை, அப்ப நான் வர்றேன் அப்படின்னாராம். நம்ம அடிக்கடி காலையில ஒரு பிளான் சொல்லுவோம், மதியம் ஒரு பிளான் சொல்லுவோம், நைட்டுக்கு ஒரு பிளான் சொல்லுவோம் பாருங்க. அது மாதிரி ஒரு பிளான் என்ன பண்ணிட்டே இருக்கிறாரு, மாத்திட்டே இருக்காரு. மாத்திட்டு சொல்றாரு, இங்க வரலப்பா, ஒரு நேரம் நான் வர்றேன்னு சொல்றேன், இன்னொரு நேரம் என்ன செய்ய மாட்டேன்னு சொல்றேன், வரமாட்டேன்னு சொல்றேன். அதனால நான் ஒரு நேரம் ஆமா வர்றேன்னு, இன்னொரு நேரம் நான் ஆமா வரமாட்டேன்னு அப்படி சொல்றதா, மாம்சத்தின்படி சொல்றதா நினைக்காதீங்க. நான் மாம்சத்தின்படி சொல்லல, நான் ஆவியின்படி தான் சொல்றேன். ஏன்னா என் ஆண்டவரும் ஒரு நேரம் வாக்குத்தத்தத்தை செய்வேன் சொல்றதும், ஒரு நேரம் வாக்குத்தத்தத்தை செய்ய மாட்டேன்னு சொல்றதும், இன்னொரு நேரம் தருவேன்னு சொல்றதும், இன்னொரு நேரம் தரமாட்டேன்னு சொல்றதும் அப்படிலாம் அவர் கிடையாதுப்பா. அவர் வாக்குத்தத்தத்தை பொறுத்த மட்டும் ஆம் என்றும் ஆமென் என்றும் சொல்லுகிறவராக. கிறிஸ்துவுக்குள்ள வாக்குத்தத்தத்தை எடுத்துட்டு போய் நின்னீங்கன்னா அவர் நோ சொல்லவே மாட்டார், எஸ் மட்டும் தான் சொல்றார். ஆமென். அசிங்க பின்பு உங்கள் ஊர் வழியாய்
மக்கெதோனியா நாட்டுக்கு போகவும் மக்கெதோனியாவை விட்டு மறுபடியும் உங்களிடத்திற்கு வரவும் உங்களால் யூதேயா தேசத்துக்கு வழிவிட்டு அனுப்பப்படவும் யோசனையாய் இருந்தேன். இப்படி நான் யோசித்தது வீணாக யோசித்தேனோ அல்லது ஆம் ஆம் என்கிறதும் அல்ல அல்ல என்கிறதும் ஒரு நேரம் ஆமா வரங்கிறதும் ஒரு நேரம் ஆமா தரங்கிறதும் இன்னொரு நேரம் இல்ல இல்ல தரமாட்டேங்கிறதும் என்னிடத்தில் இருக்கத்தக்கதாக நான் யோசிக்கிறவைகளை மாம்சத்தின்படி யோசிக்கிறேனோ நாங்கள் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஆம் அல்ல என்று இருக்கவில்லை. ஒரு நேரம் எஸ் ஒரு நேரம் நோ அப்படி இல்லாம ஆமென் ஆம் அல்ல என்று இருக்கவில்லை. அதற்கு உண்மையுள்ள தேவனை சாட்சி என்னாலும் சில்வானுவினாலும் தீமோத்தேயுவினாலும் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றே எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. இப்ப சொல்லுங்க, வாக்குத்தத்தம்னு ஒண்ணு எடுத்துட்டு நீங்க பிதாட்ட போய் நின்னீங்கன்னா, கிறிஸ்துவின் பேரை சொல்லிட்டு நின்னீங்கன்னா, ஒரு நாளும் நோ சொல்ல மாட்டாரு, எஸ் மட்டும் தான் சொல்லுவாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இதே தமிழ் ERV பைபிள் இருக்குல்ல, ERVன்னு ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கு, ஈஸி டு ரீட் வெர்ஷன், வேர்ல்டு பைபிள் டிரான்ஸ்லேஷன் சென்டர்ல இருந்து ஒரு டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்காங்க இல்லையா. நமக்கு எப்போதுமே கொஞ்சம் நிறைய மொழிபெயர்ப்புகள் வாசிக்கிறது நல்லது. தமிழ்ல நம்ம வச்சிருக்கிறது பாவர், BOWER பாவர். அடுத்து பொது மொழிபெயர்ப்பு. இப்ப நீங்க திருவிவிலியம்னு கேட்டீங்கன்னா கடைகளில் கிடைக்கும். பொது மொழிபெயர்ப்பு ஒண்ணு. ரெண்டாவது அதான் RC பைபிள்னு சொல்றாங்க. இப்ப RCலேயே பழைய பைபிள் ஒண்ணு இருக்கு, RCலேயே பழைய வெர்ஷன் ஒண்ணு இருக்கு, அது ஒரு கை கிடைக்கும். நாலாவது இந்த தமிழ் ERV பைபிள் 4 மொழிபெயர்ப்பு இப்ப சரளமா கையில கிடைக்கும். சரியா? 4 பைபிள், 4ஐயும் தயவு செய்து வாசிச்சு பார்க்கணும். ஏன்னா நமக்கு வாசிக்கிறது, அதாவது ஒரு விஷயம் விளங்கிடும், ஆனா விளக்கி சொல்ல வார்த்தைகள் கிடைக்காது. பாத்தீங்களா? விளங்கிடும், ஆனா விளக்கி சொல்ல என்ன கிடைக்காது. நீங்க 4 மொழிபெயர்ப்பு வாசிங்கன்னா விளக்கி சொல்வதற்கான வார்த்தைகள் உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும். நம்ம மொழிபெயர்ப்புல ஜீவ தண்ணீர் இருக்கும், விளங்காது. பொது மொழிபெயர்ப்புல வாழ்வு தரும் ஊற்று அப்படின்னா இன்னும் விளங்குது பாருங்க. அந்த 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 கருத்தை நோக்கி இன்னும் கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும், நெருங்கி போறோம் பாருங்க. அதனால மொழிபெயர்ப்புகள் நிறைய என்ன செய்யணும், வாசிக்கணும். அது நிறைய மொழிபெயர்ப்புகள் வாசிக்கிறது நல்லது. வாசிக்க பாருங்க, தமிழ் ERV வாசிங்க, வாசிங்க. மக்கெதோனியாவுக்கு போகிற வழியில் கொஞ்சம் வேகமா உங்களை சந்திக்க திட்டமிட்டேன். பிறகு திரும்பவும் வழியில் மீண்டும் உங்களை சந்திக்க திட்டமிட்டேன். யூதேயாவுக்கு போகும்போது உங்கள் உதவியை பெற விரும்பினேன். நான் சிந்தித்து பார்க்காமலேயே இத்திட்டங்களை வகுத்தேன் என்று நினைக்கிறீர்களா? புரியுதுங்களா? அல்லது நான் ஆமாம் ஆமாம் என்றும் அதே நேரத்தில் இல்லை இல்லை என்றும் சொல்லும்படியான இந்த உலகத்தின் திட்டங்களை போன்றே இத்திட்டங்களும் இருக்கின்றன என்று நினைக்கிறீர்களா? ஆனால் தேவனை நம்ப முடியுமானால் பிறகு நாங்கள் சொல்பவை ஒரே நேரத்தில் ஆமாம் என்றும் இல்லை என்றும் இருக்காது என நம்ப முடியும். என்னாலும் சில்வானுவினாலும் தீமோத்தேயுவினாலும் போதிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வெறும் ஆமாம் என்றும் இல்லை போல அல்ல, கிறிஸ்துவுக்குள் அது எல்லா காலத்திலும் ஆமாம் மட்டும்தான். தேவனுடைய வாக்குறுதிகள் எல்லாம், தேவனுடைய வாக்குறுதிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றுள்ளது. ஆகவேதான் தேவனுடைய மகிமையை கிறிஸ்துவின் வழியாக சொல்லும்போது ஆமென் என்கிறோம். நல்ல கவனிங்க, கிறிஸ்துவுக்குள்ள வாக்குத்தத்தங்கள் அப்படின்னு எடுத்துட்டு தேவன்கிட்ட போய் நின்னா அதுக்கு எஸ் சொல்லுவாரா நோ சொல்லுவாரா? என்ன ஒண்ணுன்னா, சாத்தான் என்னை ஏன் பாவம் செய்ய பண்றான்னா, நான் பாவம் பண்ண உடனே அவர் நோ சொல்ல வைக்கிறதுக்கு இல்ல. அவர் பாவம் பெருகிற இடத்துல எதுதான் பெருகும், ஆனா பாவம் என் விசுவாசத்தை கரைய பண்ண. அல்ல கவனிங்க, பாவம் என் விசுவாசத்தை கரைய பண்ணும். பாவம் பண்றவனால சரியா பைபிள் படிக்க முடியுமா?
பாவம் பண்றதுனால ஜெபம் பண்ண முடியுமா? சொல்லுங்க. பாவம் பண்றதுனால ஆராதனையில ஒழுங்கா பங்கெடுத்துக் கொள்ள முடியுதா? அப்ப பாவம் தேவன் என் மேல வச்சிருக்கிற அன்பை காலி பண்ணல, நான் அவர் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தை காலி பண்ண. திருப்பி சொல்றேன். இது நல்ல ஸ்டேட்மெண்ட். அப்படியே கவனிங்க. பாவியா இருந்தேன், இயேசு பற்றி சொல்லப்பட்டது, விசுவாசிச்சேன், வேற ஒண்ணும் பண்ணல, விசுவாசிச்சேன், அவ்வளவுதான். கிருபையா என்னை ரட்சித்துட்டார். ரட்சித்த பின்னாடி திருப்பி பாவம் வருது. திரும்ப சொல்றேன், பாவியா இருந்தேன், இயேசுவின் சுவிசேஷத்தை கேட்டேன், ரட்சிக்கப்பட்டேன், சுவிசேஷத்தை கேட்டேன், விசுவாசம் வைக்கிறேன், கிருபையை கொடுத்து ரட்சித்தார். ரட்சித்த பின்னாடி திருப்பி பாவம் வரும். திருப்பி நீங்க ஆர்டர் சொல்லுங்க. பாவியா இருந்தோம், எதை கேட்டோம்? வசனத்தை. அது மேல என்ன வச்சோம்? விசுவாசத்தினால எது கொடுக்கப்பட்டது? கிருபை. கிருபையினால எது வந்துச்சு? ரட்சிப்புக்கு பின்னாடி திருப்பி பாவம் வரும். அந்த பாவம் என்ன செய்யும்? அது ரட்சிப்புல கை வைக்காது, தேவன் மேல வைத்திருக்கிற கிருபையில கை வைக்காது. இது எல்லாவற்றுக்கும் வேறாக இருக்கிற, மூல காரணமா இருக்கிற. அப்ப சாத்தான் வாக்குத்தத்தத்தை தேவன் ரிவர்ஸ் பண்ண முடியாது, அவர் பண்ண மாட்டார். அதை விசுவாசிக்காதபடி அந்த விசுவாசத்தை எனக்குள்ள வராம காலி பண்ணுவான். அதுக்குதான் பாவத்தை தூண்டுறான். அதை ஜனத்துக்கு நம்ம சொல்லணும். நீ பாவம் பண்ணினா என்ன இல்லாம போயிடும், உனக்குள்ள விசுவாசம் இல்லாம போயிடும், எது கரைஞ்சு போயிடும். அதுதான் வேதம் சொல்லுது, மனசாட்சிங்கிற மனசாட்சியை தள்ளி விட்டு எந்த கப்பலை சேதப்படுத்தினார்களா? விசுவாச கப்பலை. ரட்சிப்பு கப்பலையா சேதப்படுத்தினாங்க? எதை சேதப்படுத்தினாங்களா? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், பரிசுத்தத்தை காத்துக்கொண்டேனா? பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். எதுக்கு? எதை காத்துக்கொள்வதற்காக? விசுவாசத்தை காத்து. அதனாலதான் நான் என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய பிரசங்கங்கள்ல எதை தூண்டுறது அதிகமா? விசுவாசத்தை தூண்டு. விசுவாசம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பாவம் குறையும். அப்படின்னு சொல்லவா? தராசு மாதிரி விசுவாசம் கூடுனா பாவம் குறையும். விசுவாசம் குறைஞ்சா எது கூடும்? எப்படின்னு சொல்றேங்க, விசுவாசம் கூடணும். எதனால விசுவாசம் கூடும்? எதனால விசுவாசம் வரும்? வெரி குட். சொல்லுங்க, எதனால விசுவாசம் வரும்? வார்த்தையினால தான் விசுவாசம் வருது. இப்ப கவனிங்க, இந்த வார்த்தை கேட்க 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 எது கூட ஆரம்பிக்கிறது? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வார்த்தையை கேட்க 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 நீங்கள் கேட்ட வார்த்தையினாலே இப்போதே என்னவா இருக்கிறீர்கள்? அப்ப வார்த்தையை கேட்க 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 சும்மா விசுவாசத்தை கூட்டல, பாவத்தை குறைச்சு 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 அது விசுவாசத்தை கூட்டும். கலந்து எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தையை கேட்க கேட்க அது நம்மள சுத்தம் பண்ணி விசுவாசத்தை கூட்டுது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப வார்த்தை கேட்கறத தவிர்க்கணும். வார்த்தை கேட்காம காரணம் தடுத்தா எது குறைய ஆரம்பிக்கிறது? விசுவாசம் குறையும். விசுவாசம் குறைஞ்சா ஆட்டோமேட்டிக்கா எது கூட ஆரம்பிக்கிறது? இப்ப நம்ம விசுவாசத்தை கூட்ட வேலையை விட்டுட்டு கம்பு எடுத்துக்கிட்டு தண்டல்கார மாதிரி செய்யா செய்யா பண்ணா பண்ணா முடியாம தானே இத்தனை நாள் போராடுறான். முடியலையே அவனால. நம்மளாலே முடிஞ்சா கோவப்படாம எங்க ஒரு நாள் தீர்மானம் எடுத்து ஒரு நாள் எடுத்து வந்துருவோம். எது கூடணும்? இப்ப இதை தூண்டி விட்டா, வெளிச்சம் பிரகாசித்தா ஆட்டோமேட்டிக்கா இருள் மறையாது. எத்தனை பேருக்கு இது விளங்கி இருக்கு? எத்தனை பேருக்கு விளங்கி இருக்கு? இப்ப சொல்லுங்க, புது உடன்படிக்கையில அவர் அப்படியே ஸ்டாண்டா தான் நிக்கிறாரு. அவரை கேன்சலும் பண்ண மாட்டாரு, ரிவர்ஸும் ஆக மாட்டாரு. அவர் நேசத்துல அவர் அப்படியே தான் நிக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆனா நம்மள அதுல இருந்து வெளியே வர வைக்கிறதுக்கு சத்துரு கொடுக்குறான். பாவம் எதுக்குன்னா அந்த விசுவாசத்தை கரைய பண்றதுக்கு. விசுவாசம் கரைஞ்சா எது கூட ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்கா? பாவம். அப்ப பாவம் குறையணும், பாவம் கம்மியாகணும், பாவம் இல்லாம போகணும்னா எது அதிகமாக ஆரம்பிக்கணும்? அதுதான் விசுவாசம். இது என்ன ஆயிடுச்சுன்னா, இப்பெல்லாம் ஜனங்களை நீங்க கண்டிச்சு பேச மாட்டீங்க. கண்டிச்சு பேசி என்ன ஆயிடுச்சுன்னா, கண்டிச்சு பேசினா அவர் வந்து சத்தியத்தை பேசுறாருன்னு அர்த்தமா வருவார். நான் கேட்கிறேன், வாரம் முழுவதும்
6 நாளும் சாத்தான் அவங்க காதுல ஓதுறான், நீ பாவி 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 பாவி. 7ஆம் நாளும் அதே வார்த்தையை நம்ம சொன்னா விசுவாசி எங்கதான் போவான்? நல்ல கவனிங்க, ஊழியத்துக்கு வேறு அழைப்புனா, அழைப்பு வேறுனா தண்டும் கிளைகளும் ஆத்துமாக்கள். வேற மட்டும் வச்சுட்டு தண்டையும் கிளைகளும் சேதப்படுத்தி கனிகளை பார்த்து விடலாம்னு நினைச்சாரு. ஒவ்வொரு ஆத்துமாவும் முக்கியம். ஃபாதர் அங்கிட்ட அடிக்கடி சொல்லுவார், ஒருத்தன் கூட குற்ற மனசாட்சியோட உள்ள வரலாம், குற்ற மனசாட்சியோட வெளியே போயிடக்கூடாது. அன்பை சொல்லி தூக்கி விட்டு நடத்த பழகு. அன்பை சொல்லி தூக்கி விட்டு விசுவாசத்தை தூண்டி விட்டா ஆட்டோமேட்டிக்கா எல்லா பாவமும் குறையும். இப்ப சொல்லுங்க, இந்த 2 இப்ப சொல்லுங்க, நம்ம பழைய உடன்படிக்கையில திட்டி கத்தி அவனை வெட்டி கதற வச்சு கல்லடி கொடுத்து அந்த ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறாரா? அல்ல, எதையுமே நான் உன்னை விட மாட்டேன்பா, உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை என்ன செய்கிறது இல்லை, என் வார்த்தையும் ரிவர்ஸ் ஆகாது, நானும் உன்னை விட என்ன செய்ய போறது கிடையாது, இந்த ஆண்டவர் பேசப்படும். இதுதான் புது உடன்படிக்கையில. பழைய உடன்படிக்கையில நான் என்ன செய்யணும்னு சொல்லுது, புதிய உடன்படிக்கையில அவர் என்ன செய்தார்னு சொல்லுது. இப்ப சொல்லுங்க, புது உடன்படிக்கையில இந்த 2 ஷரத்து விளங்கிச்சா? உங்க சர்ச்சுக்குள்ள வந்த எந்த விசுவாசியும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? தள்ள சொல்லுங்க, நம்ம தள்ளாம இருந்தா சரி. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட எந்த வாக்குத்தத்தமும் ரிவர்ஸ் ஆவதில்லை. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் ரிவர்ஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா? நீங்க பிறந்த நாள் முதல் உங்க அப்பா அம்மா கொடுத்துக்கலாம் உங்களை பத்தி, அந்த வாக்குத்தத்தத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கொடுத்த எல்லா வாக்குறுதியும் நிச்சயமா நிறைவேறும். ஒண்ணு கூட தரையில விட போவது கிடையாது. அத்தனையும் ஒரு நாட்களை நிறைவேற்றுவார். எத்தனை சொல்ல முடியும்? எழுத